அதான் சில நாள் ஒரு நாள் ஏதாவது கொஞ்சம் பொரி ஏதாவது சாப்பிட்டா கூட வெயிட் ஏறுது. 3, 4 பவுண்ட் ஏறுது, திருப்பி குறையுது. ரெகுலேஷனையே விளக்கமா கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஏறும், திருப்பி நீர் பயிற்சி பண்ணி குறைக்கணும்னு எழுதியிருக்காரு. அதை ஃபாலோ ஆமா, அது பண்ணிட்டே இருக்கோம். விட்டு விட்டு. பாரு இவர் பண்ணிட்டாரு பாரு, இவர் ஐயா வந்திருக்காரு பாருங்க, பன்னீர்செல்வம். இவர் பாரு 40 மணி நேரம் போடுறாரு பாருங்க. அது வெஜிடபிள் டயட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. எடை வந்து ம். கரெக்டா இப்போ அநேகமா இப்ப எடை வந்து இப்ப 28ல நிக்குது. 28 தாங்க நிக்குது. 28 29ஆ? சாப்பிட்ட பிறகு 29. ஆ ஆ ஆ ஆ ஆ. பரவாயில்ல பரவாயில்ல. 29. இப்ப ஐயா பதினெட்டு ஐயா 28 பொறுத்த இல்ல பன்னீர் செல்வம் ஐயா பொறுத்த இன்னும் கொஞ்சம் வெயிட் போறது நல்லதுங்களா, இல்ல இன்னும் குறைக்கிறது நல்லதுங்களா? அவர் வெயிட் போறது நல்லது. வெயிட் ஏறும். அது சதையில கட்டணும். அவருக்கு வந்து சதை கட்டணும். சதை கட்டணும் அவருக்கு. அதான் சொல்றேன். சதை கட்டணும். அது எப்படி கட்டுது கண்டு இப்ப நோயினுடைய தாக்கம் குறைஞ்சிட்டு வருது. நோயினுடைய தாக்கம் கை கால் வலியில குறைஞ்சிட்டு வருது. ரொமேட்டிக்ஸ் அந்த வழியில குறைஞ்சிட்டு வருது. அது சந்தோஷம். ஆமா, அதெல்லாம் கரைஞ்சிட்டு வருது. சொந்தமா அவர் பாருங்க, சொந்தமா தானே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாரு. எல்லா வேலையும் சொந்தமா பண்ணிக்க, அவரே அவரே சமைச்சுக்கிறாரு, அவரே காய்கறி சாப்பிடுறாரு. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எல்லாமே யாருமே ஹெல்ப்புக்கு அவர் யாரும் கிடையாது. அவர் ஒரு ஆளே தான். ம். அவரோட பேச்சிலையும் கொஞ்சம் தெளிவு இருக்கு, முகத்திலையும் தெளிவு இருக்கு. அதனால அது ஒண்ணும் இல்லை. நீங்க சாப்பிட்டாவே அப்படித்தானே. அதே ஜூஸ் டைட்லயே போட்டுட்டு நீங்க ஒண்ணு தண்ணீரை போடணும், அல்லது வந்து பழச்சாறு ஏதாவது ஒரு தேன் சாறு இந்த மாதிரி போய் சீக்கிரம் கரைஞ்சிடும். தேன் சாறுலயே போட்டா கரைஞ்சிடும். தேனோ அல்லது சும்மா அப்படி சாப்பிட்டு. இப்ப நான் என்ன பண்ணேங்க, ஒரு போன வாரம் ஒரு 3-4 நாள் ஆஃபீஸ்ல வேலை அதிகமா இருந்தது. கொஞ்சம் ம் சூழ்நிலை சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 4-5 பவுண்ட் ஏறிச்சு. அப்புறம் ம் நான் வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து இப்போ சனிக்கிழமை காலையில வரைக்கும் வெறும் 4 ஸ்பூன் தேன் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். ம் அது மொத்தம் 30 கிராம் தான் மேக்சிமம். கிட்டத்தட்ட நான் 36 மணி நேரம் நான் எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட சாப்பிடல. அப்ப ஒரு 1 கிலோ திருப்பி குறைஞ்சிருக்குமே. 1 கிலோ இப்ப குறைஞ்சிருக்குமே. 2 கிலோ குறைஞ்சிருக்கு. ஆனா என்னன்னா, குறைஞ்சது ஏறி திருப்பி ஆகிருக்கு. அப்ப சாப்பிடாம விடுங்க, சாப்பிடாம விட்டுருங்க. யாருக்காக சாப்பிடுறீங்க? யாருக்காக சாப்பிடாதீங்கிற நானு. அந்த பயிற்சியை தான் விட்டு விட்டு செய்யறோம். அது கூட எப்படின்னா, ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஆராய்ச்சி பண்றோம். நம்மள எந்த சரி, சுத்ததேக நீங்க அடையறதுக்கு. புரியுது புரியுது புரியுது. அப்படின்னா மற்றவங்களுக்காக இப்போ இன்னும் உடல் எடை வந்து நடுநிலை, எடல் நடுநிலை உடல் எடை வர்றதா இலக்கு. புரியுதா? ஆமா, அது அந்த இலக்குல எந்த மாற்றமும் இல்லை. அது நம்ம விட்டு விட்டு அது அப்ப நம்ம அது சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சட்டை ஏறுங்கிறது கரெக்ட் தான். அது நீங்க தானே முடிவு பண்ணணும். அது கரெக்ட் தான். ஆனா என்ன, வேற நோய் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. என்னது? ஆமா. See, அதான் நீங்க சொன்ன பேசிக் ரூல், அந்த நியம தத்துவப்படி அசைவ சாப்பிட்றத நிறுத்திட்டோம். 2-3 மாசம் ஆச்சு. அதே மாதிரி இப்ப தனியா உணவா இருந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி வேக வச்ச காய்கறிகளை சாப்பிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு நாள் இப்ப நம்ம ஒரு வாய் பொரி அதிகமாயிடுச்சு, இல்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சு, ஒரு மோஷன் வரல அப்படின்னா, அப்போ அது நம்ம பாடி எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், மானிட்டர் பண்றோம். திருப்பி அதுக்கு என்ன திருப்பி பண்ணலாம்? நீர் பயிற்சி சொல்லுங்க. இந்த உணவு பாதையில அந்த திடக்கழிவு இல்லாம பண்ணிக்கணும். காய்கறி ஒண்ணும் பண்ணாது. காய்கறி ஒருவேளை காய்கறி வந்து ஒண்ணு தண்ணி சித்தது அதுல ஒண்ணுமே இல்லை. வெறும் காய்கறி சாப்பிட்டா போதும். நல்ல காய்கறி வணக்கி சாப்பிட்டா போதுமானது. சப்பாத்தி கூட தேவையில்லை. புரியுது, இந்த புரியுது, குக்குடு புரியுது. வெஜிடபிள் தான். அவர் என்ன சொல்லியிருப்பார் பாருங்க. 11ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு 11ஆம் பாடம் எடுங்க. ஆமா, இது ஃபுல்லா அந்த புக்கு பத்துறேன். 11ஆம் பாடத்தை அத கீவேர்டு அதுதான். அது வந்து அதான் ரகசியமே. 11ஆம் பாடம் தான் ரகசியம். அது வந்து 1000 ரெஃபரன்ஸ் காமிச்சா கூட கடைசியில இந்த கீவேர்டு வந்து வைப்பாரு. இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி குக்குடு வெஜிடபிள் அண்ட் ஸ்லோ ஃபாஸ்டிங், ரேஷனல் ஃபாஸ்டிங். ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல் ஃபாஸ்ட் அண்ட் குக்குடு வெஜிடபிளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதான் ஃபைனல். அப்போ நீங்க குக்குடு சொல்லுங்க. அப்ப எல்லாத்தையும் சயின்ஸ் எளிமையா இருக்கணும்ல, வளவளன்னு பேசக்கூடாது. அதாவது நாளைக்கு எது ப்ராஜெக்ட் இருக்கும், அதாவது ஒரு வெளிநாட்டுக்காரன் பாக்குறான்னு வச்சுக்கங்க, அந்த 11ஆம் பாடத்தை பார்த்தானே அவன் முடிஞ்சு போச்சு. 11ஆம் பாடத்தை பார்த்தாவே அதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தானே. அதுல தெளிவா எழுதியிருக்காரு அவர். நீங்க ஏன் வேக வச்ச காய்கறி சாப்பிடணும், அது ஆக்சிடேஷன் ஃபுட், அது ஏன் நீங்க அந்த வெஜிடபிள் டயட் இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு அவர். அதுக்குன்னு ஷார்ப்பா சொல்லிட்டாரு ஐயா. ஏன்னா பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாகனால, பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாகி அது ஸ்டார்ச் கொழுப்பாம உள்ள தங்கி இருக்கிறதுனால, இந்த ஓய்வு இருக்கிறப்ப உணவுக்கால வந்து விஷம் படியும். அந்த விஷத்தை இறக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து கொண்டுரும். ஆகினாலதான் நாம என்ன பண்றோம், 36 மணி நேரம் போடுறோம், 48 போடுவோம். அந்த விஷம் வந்து வயிற்றுல வந்து தங்கும், வாயிலிருந்து வந்து தங்கும். அந்த விஷத்தை வேக வைத்த காய்கறி மூலமாக பெருங்குடலுக்கு இழுத்து விட வேண்டும். அதுதான் உணவு. உணவு வந்து சாப்பிடறதுக்கு இல்ல. உணவு சீவகட்டை வச்சு சுத்தப்படுத்துறோம். நாம சாப்பாடுன்னு சொல்றமே தவிர அது உண்மையாலும் சாப்பாடு கிடையாது. அது பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்குறது, அவ்வளவுதான். ஆமா, அதையும் ஐயா தெளிவா சொல்லிடுறாரு. நான் வந்து முட்டைக்கோசும் மாங்காய் சாப்பிட்டு திருப்பி நான் முயற்சி பண்ணேன்.
நான் ம் ஒரு 9 மாசம் நான் இந்த இந்த ஜேர்னிக்கு பண்றதுக்கு முன்னாடி நான் என்னைய ம் தானே நான் பண்ணி பண்ணி பார்த்தேன். அப்புறம் எனக்கு வந்து மூட்டு வலி போச்சு. ம் அப்புறம் எனக்கு வந்து உடம்புல இந்த மாற்றங்கள்லாம் ஆச்சு. நான் திருப்பி முயற்சி பண்ணேன் அப்படின்னு அவரு தெளிவா எழுதுறாரு ஐயா. அவரு சிம்பிளா சொல்லிட்டாரு. என் பாடிய வந்து நத்திங் பட் காற்று இயந்திரம். இட்ஸ் நத்திங் பட் கேஸ் இன்ஜின். அந்த உராய்வு ம் வந்து தண்ணீன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதே மாதிரி அவ்வளவுதான். அவரோட ஜேர்னியா எழுதுறாரு. 6 மாசம், 9 மாசம் 1994ல ஜூலை ம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சு நான் ஒரு 9 மாசம் நான் இத முயற்சி பண்ணி, ம் இந்த 62 கிலோ நான் போன பிறகு எனக்கு ஒரு அவருக்கு தெளிவா எழுதுறாரு. என்னைக்கோ ஒரு நாள் ம் எப்படியோ சாப்பிட்டேன்னா ஏறுச்சு. எனக்கு சளி வந்துச்சு. திருப்பி ம் நான் 3 நாள் நீர்வரத பயிற்சி போட்டு திருப்பி நான் பண்ணிக்கிட்டேன். அந்த அந்த ஜேர்னில நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். போன வாரம் ம் சும்மா ம் சாப்பிட்டா என்ன அருமை. ஆகுதுன்னு ஏறுது. ஓகே. ம் ஓகே. திருப்பி ஆனா அவரு இன்னும் ஒரு விஷயம் சொன்னாரு அந்த புக்ல. இந்த ம் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வாட்டர் அவர் செராமிக் கேண்டில் ஃபில்டர்ன்னு ஏதோ எழுதியிருக்காரு. ஆனா அத பத்தி அது தெளிவா விளக்கம் தெரியலைங்க. அது 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 வேணா ஏதாவது வேற ஒண்ணும் இல்ல, ஆத்து தண்ணி தான் அது. ஆத்து தண்ணி வாங்கி வடிகட்டி, ஆ, சாதாரண ஆத்து தண்ணி. அந்த ஆத்து தண்ணி வந்து ம். தூய்மையான தண்ணியா இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்க. நன்றி. ஆற்று தண்ணி நான் அத தூய்மை பண்ண தனியா எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண ஃபில்டர்ல போட்டு தூய்மையாகுது, அவ்வளவுதான். அதுக்கு ரிவர்ஸ் எல்லாம் தேவையில்லை. ரிவர்ஸ் ஆஸ்மாசிக்ல தேவையில்லை. ம். வசதி இருந்தா ரிவர்ஸ் ஆஸ்மாசிக் போட்டுக்கலாம். என்ன, உப்பு தண்ணியை கூட நல்ல தண்ணியா மாத்தி கொடுக்கறதா இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிக். புரியுதுங்க. நன்றி. இந்த கிணறு இப்ப எங்க வீட்டுல எல்லா வீட்லயும் கிணறு தண்ணி தானே இருக்கும். ஆத்து தண்ணி கரெக்ட். யார் வீட்லயும் இருக்காது. அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா கிணறு தண்ணி தான். அது வந்து நேர ஆமா. வசதியா 20,000 வாங்கி போட்டு பண்ணிக்கிறாங்க. அது ஃபில்டர் பண்ணி அழகா இருக்கு, சாப்பிடறதுக்கு மழை நீர் மாதிரியே இருக்கும். கண்டிப்பா. அந்த மாரி தான் பண்ணிக்கணும். சாதாரண ஏழைகளுக்கு முனிசிபாலிட்டி, எங்க ஊர்ல முனிசிபாலிட்டி வாட்டர், அதாவது ஆத்து தண்ணி, எங்க ஊர்ல பவானி ஆத்து தண்ணி, அதுதான் நாங்க சாப்பிடுவோம். அது நான் அதை தான் வாங்கி நான் பயிற்சி பண்ணேன். அந்த தண்ணி தான் நான் குடிச்சேன். அப்ப தண்ணியில வந்து ஆமாங்க. இருக்கு சாதாரண செராமிக், ஒரு 500 300 ரூபாய்க்கு செராமிக் விக்குது, அவ்வளவுதான். 300 ரூபாய் ஒரு குடம், 10 லிட்டர். அது ஊத்தி சின்னதா இருக்கு, அதுதான். அந்த தண்ணி தான் குடிச்சு. அப்ப கண்ணாடி மாதிரி இருக்கும், சுவையா இருக்கும். எந்த அழுக்குகளுக்கு கிருமியெல்லாம் போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் ஏன் கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தண்ணீர் பெரிய விஷயமே கிடையாது. தண்ணீர் வந்து ஒரு லூப்ரிகன்ட் ஆயில் தானே, சாப்பாடு கிடையாது. ஆமாமா. நமக்கு வந்து அது அவரு ஐயா வந்து அந்த புக்கோட சாராம்சத்த அவர் ரொம்ப அழகா ஆரோன் லேக்கர்ட் என்ன தத்துவம் சொல்லியிருக்காரு. அத அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணாரு. அதனால என்ன பலன் வந்தது. அதே மாரி ஃபாஸ்டிங் பண்ணும்போது எப்படி வந்து சரியான முறையில முடிக்கணுங்கிறதும் தெளிவா சொல்றாரு. நீ போய் ஆமா ஆமா தடாபுடான்னு ஆமா 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 ஆ ஆமா, அது அது உண்மைதான். அது ரொம்ப உயிருக்கு ஆபத்தாயிடும். ஒருத்தர் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாரு, ஒருத்தர் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இறந்தாருங்கிறது அவர் எது சொல்றாருன்னா, ஒரு ஒரு ம். ஃபாலோ த்ரூன்னுவாங்க. அதாவது நீங்க முடிச்சுட்டு 62 கிலோ முடிச்சுட்டு தடாபுடான்னு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, அது வர அது பக்க அது விளைவுகளும் அவர் முக்கியமா தெளிவா அந்த ரெண்டு சொல்லியிருப்பாங்க. பேர், முக்கியமா 2 பேர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ம். கடுமையான அசைவ நோயாளி, இந்த அசைவ உணவுக்காரர், அது ஒண்ணு. இன்னொருத்தர் வந்து நீண்ட நாள் சக்கரை நோயாளி, ஆ, புரியுதுங்களா? ஆமா, இந்த 2 ஆமா. பேர் இப்ப நாம என்ன பண்றோம்னா, அதை தூக்கி ரெண்டு, அதெல்லாம் உண்மை, சரி. இது ஓங்கி அடிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீ சக்கரை நோயா இருந்தா, புற்றுநோயாளியா இருந்தாலும், நீ அசைவ நோயா இருந்தா, அதெல்லாம் ஓரமா தள்ளி வச்சுட்டு, இது எவல்யூஷன் அடுத்து ம், சேஞ்சஸ் எங்க வருது கேட்டீங்கன்னா, நீரே மருந்தாக ம். இருந்து நான் மாலை ஒரு வேளை வேக வைத்த காய்கறி சாப்பிடுகின்ற பொழுது, நீ அசைவமா இருந்தானே சைவமா இருந்தா எல்லாம் கிளீன் ஆயிரும். என்னது, புரியுதுங்க. புரியுது. அவ்வளவுதான். ம். இது 180 நாள் கிளீன் பண்றேன். நீங்க இடையில இந்த 30 நாள் 40 நாள் எல்லாம் கிடையவே கிடையாது. அவெல்லாம் 10 நாள் இருந்துருவேன், 15 நாள் இருந்தவன், அதுதான் தப்பு, ம். புரியுதா? ஆமா, 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 ஆமா. 10 நாள் இருந்து ஆ, முதல் உணவு, 10 நாள் இருந்து முதல் உணவு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு செத்து போயிட்டான். ஒருத்தர் நீண்ட காலமா ஆ. சக்கரை நோய் இருந்து 15 நாள் இருந்து வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு செத்து போயிட்டான். இது ரெண்டுமே தப்பு. இல்ல அதே மாரி இப்ப அமெரிக்காலயும் நான் சில குரூப்ல இருக்குங்கய்யா. அவங்க வந்து அஹ் வேகன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, பச்சை காய்கறிகள் சாப்பிடுறவங்க, ஃப்ரூட்டேரியன் அந்த மாரி ஃப்ரூட் ஜூஸ் உம் குடிக்கிறவங்க, அந்த மாரி சில குரூப்ல இருக்காங்க. அமெரிக்கா குரூப்ல நான் இருக்கேன். Facebook குரூப்ல. ஆமா ஆமா அதுலயும் ஆமா. பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ரொம்ப நாளா தீவிரமா ட்ரை ஃபாஸ்டிங் பண்ணி இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, ட்ரை ஃபாஸ்டிங்னா எதுவுமே சாப்பிடாம 3 நாள் இருக்குது. அது அது ஒவ்வொருத்தர் உடலும் அது ஒத்துக்காது. அது புரியாம, இல்ல தெரியாம பண்றது. சரிங்களா? அதுக்கு தான் வெங்கடேசன் வந்திருக்காரு. அதுதான் தப்புங்க, மொத்தம் ஆ, எல்லாருமே தப்புதான். ஆமாமா. ஐயா. எல்லாமே தப்பு. ஏன்னு தப்பு கேட்டீங்கன்னா, தானே. அதாவது அந்த அந்த அது எப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நம்ம சயின்ஸ், அதாவது ஏன் நோபல் பரிசு வாங்குறீங்க, ஏன் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றீங்கன்னா, அது எவல்யூஷன் பிரகாரம் நிரூபிக்கணும், புரியுதுங்களா? ம். புரியுது. ஆமா. எவல்யூஷன் பேஸ்டுல இது வந்து எப்படி குருட்டு முட்டமா செய்யறது? இந்த ட்ரை ஃபாஸ்டிங் எப்ப இருக்கணும் கேட்டீங்கன்னா, சுத்தமான ம். உடல் மாறுறதுக்கு பிறகு. என்னது, சுத்தமான உடல் ம். சுத்தமான வாங்கினது பிறகுதான் நீங்கள் காற்றையும் நீரையும் அருந்தி அப்புறம் தான் உபவாசமே இருக்கணும். உபவாசங்கிறது காய்கறி திங்கிறதுல உபவாசம் கிடையாது. இந்த காய்கறி ம். என்பது சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான். காய்கறி சுத்தப்படுது, சுத்தட்டு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு நடுநிலை தியாகம் பெற்று அதுலயே. அதுலயே ம். இடையில நான் முடிச்சு புரியுது. விடுவேன். இடையில இந்த 2 நாள் தண்ணி போடுங்க, ஒரு காய்கறி. இப்ப இதுக்கு என்ன பண்றீங்க, ம். 42 மணி நேரம் போடுறாரு. இப்ப 40 41 ம். 42 மணி நேரம் போடுறாரு.
ம். அவரே 40 மணி நேரம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்துல 3 மணி நேரம், இந்த 72 மணி நேரம் போட்டேன். இல்லன்னு சொன்னா 40 மணி நேரம் போதும்னு சொன்னாரு. போதும். இப்ப 40 மணி நேரம் பண்ணிட்டு வரும்பொழுது தான் இவர் எல்லாம் மாறிட்டே வருது. அந்த 40 மணி நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. போட்டு என்ன பண்ண இப்ப பிரேக் நானே பண்றேன். ஆமாங்க. இப்ப நானே 40 மணி நேரம் நான் வெள்ளிக்கிழமைல இருந்து ஆரம்பிச்சு அது 36 மணி நேரம் இப்ப நான் இன்னைக்கு விடிகாலையோட இருந்திருக்கிறேன். இப்ப நான் என்ன போன வாரம் 4-5 நாள் வந்து 5 பவுண்டு என்ன ஏறணும்னோ அது உடனே எனக்கு குறைஞ்சிருச்சு 36 மணி ஆமா. நேரத்துல. என்ன எனக்கு சயின்ஸ், அது வெயிட் பயங்கரமான சயின்ஸ் இல்லையா? ஆமா ஆமா அது எனக்கு வெயிட் குறையிறத விட எனக்கு சந்தோஷம் என்னன்னா அது என் உடம்பு எப்படி ஏத்துக்குது அடாப்ட் ஆகிக்குது அந்த புரிதல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி ஏத்துறது அது உப்பு டயர்டெல்லாம் நீர், இல்ல அது உப்பு நீர் ஏறிக்கு. நீங்க திங்கிறத விட உப்பு தண்ணி குடிச்சு நீங்க சாதாரண ஒரு தண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, அது ஒரு 1/2 கிலோ சாப்பிடுவீங்க, 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிடுறீங்க. தண்ணி வந்து ஆமா ஃபுல்லா ஏத்தி போலி எடை காட்டிடும். என்னது போலி எடுக்காட்டு புரியுது போலி எடை காட்டு. அதை டக்குன்னு ஒரு நாள்ல போட்டு டடாகரம் தண்ணி சுவாயின்னு ஒரே ஓட்டம் ஓடிடும். ஒரே நாள்ல புரியுது 2000 டைன்னு குறைஞ்சிரும். புரியுது. இனி அவருக்கு குறையாது. இப்ப வந்து பாருங்க, இந்த 20 நாள் ஆச்சு. 20 நாள் 28லயே உட்காந்துருக்கு. 28, 29, 28, 29. நான் சொன்னேன் இது கரைஞ்சு போனது அவ்வளவுதான். இனி ஏறதுக்கு தான் வழி செய்யுமே தவிர இறங்காது. ஐயா ஐயாவோட இதுல இப்ப என்னன்னா ஐயாவுக்கு வந்து வெயிட்டுங்கிறது முக்கியம் இல்ல அவரோட பழைய விஷ கழிவுகள் வந்து நீங்குது அதுதான் நம்ம இப்போ பாக்குறோம் ஐயாவோட பன்னீர் ஐயா வந்து பல நாள் இருந்த அந்த விஷம் வந்து அவருக்கு இப்போ 67 நீர்வழியாகவும் ஆண்டுகள் 67 ஆண்டுகள் போட்ட 67 ஆண்டுகள் சாப்பிட்டது, 67 ம், ஆண்டுகளுக்கு முன்னாண்ட ஊசி போட்டது, அது போக இடையில டீ ம். சாப்பிட்டது, காய் சாப்பிட்டது, பிராந்தி சாப்பிட்டது, அப்புறம் அது இறைச்சி சாப்பிட்டது எல்லாம் உள்ள உட்காந்துருக்கு இல்லையா? அதெல்லாம் வெளியே கழுவி. வரும் ஆமா. 67 ஆண்டு சாப்பாட்டை வந்து 6 மாசத்துல வெளியே எடுக்கணும். ஆமா இப்ப ஐயாக்கு அவருக்கு சாப்பிட்ட மருந்து மாத்திரைகளோட அந்த எஃபெக்டே அது வெளியில இருந்து அது ஃபுல்லா செல் லெவல்ல நம்ம கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வரீங்க சொல்லி சொல்லி ம். இப்படி பண்ணுங்க அப்படி அதை பண்ணுங்க கொண்டு பிரேக் வரோம் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி, அதாவது எடை முடிச்சு 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 கொண்டு வரும் பொழுதுதான் ஆஹ் அதுக்கு ஆமா 6 மாசம் ஆகும் அப்படிங்கறத விஷயமே. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து வெள்ளைக்காரங்களுக்கோ அமெரிக்காவிலேயோ யாருக்குமே தெரியாது. இது யாருக்குமே எப்படி செய்யணும் புரியாது தெரியாது. புரியாது ம். இல்ல, நீங்க சொல்றது அதனாலதான் ஒரு விஷயம் இல்லையா இந்த சுத்த தேகங்கிற அந்த அதோட டெஃபினேஷன் அதாவது அதோட ஆஹ் புரிதலே இல்ல இப்ப இந்த சுத்த தேகம்னு சொல்றது வந்து இப்போ நான் 50 பவுண்ட் இப்ப நிறைய யூடியூப்ல போடுறான் நான் 60 பவுண்டு குறைச்சிட்டேன் 100 பவுண்டு குறைச்சிட்டேன் ஏறின வெயிட்ட குறைச்சிட்டேன்னு போடுறது கிடையாது சுத்த ம்ஹும். தேகங்கிறது தாவர உடலா ஆகி நம்ம ம். தாவர உடல் மாதிரி ஆகி அது காற்றுல இருக்க நைட்ரிக் ஆசிட் உறிஞ்சிற தன்மைக்கு மாறுறதுதான் உண்மையான சுத்தமான தேகம் அதுதான் சுத்த அந்த தேகம். அந்த சுத்த தேகத்தோட டெஃபினேஷன் புரிய மாட்டேங்குது நான் வெயிட்ட குறைச்சேன் ஜிம்முக்கு போனேன் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இப்படி குறைச்சேங்கிறது உண்மையான வெயிட் குறைதல் கிடையாது அதுதான் நிறைய இப்போ சயின்ஸ் தப்பா புரியுது இப்போ உங்க சொல்ற அது அந்த லோ டயட்டு கீட்டோ டயட்டு பேலியோ டயட்டுன்னு ஏகப்பட்ட டயட்டை போட்டு குழப்பி தப்பு தப்பா சொல்லி அதனாலே மரணம் சம்பவிக்கிறாங்க தெரியாதனமா போய் சிக்கனா சாப்பிட்றது மீட்டா ம். சாப்பிட்றது போய் வெயிட் போடுறது அந்த மாதிரி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம போகுது இது ரொம்ப நீங்க சொல்ற அந்த டேஞ்சருங்க ஐயா. தத்துவத்துல ரொம்ப ஆஹ் டேஞ்சர். நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க. அதாவது ஆமா மீட் கிரியேட்ஸ் த கார்ஜினோஜென்ஸ். கார்ஜினோஜென்ஸ் லீட்ஸ் டு கேன்சர். பயங்கரமா எழுதியிருக்கான். போய் படிச்சு ம். பாருங்க. ஆமா ஆமாமா புரியுது இவர் வெங்கடேசன் தத்துவத்தை எப்படி பண்ணிட்டாருன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவரே அவர் உடம்ப ஆராய்ச்சி பண்ணி ம். பண்றாரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இங்க அமெரிக்கால ஒருத்தர் இருக்காரு ஒரு மிகப்பெரிய பணக்காரரு இது ஒரு ம். உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் நான் வீடியோ அனுப்புறேன் ம். பிரைன் ஜான்சன் ஒருத்தர் ம். அவர் 45 வயசு இப்ப 50 வயசு ஆகுது அவர் ம். வந்து டெய்லி 20 மாத்திரை போடுவாரு ம். அவர் உடம்பு ஆராய்ச்சி பண்றாரு எப்படி பண்றாருன்னா நான் 45 வயசுல இருந்து 20 வயசுக்கு நான் இளமைக்கு ஆ. திரும்புறேன் சயின்ஸை ப்ரூவ் பண்றாரு ஆ. எப்படின்னு பாருங்க அவர் வந்து இப்போ 1 வருஷமா 2 வருஷமா ம். 45 வயசுமா இழந்த முடிய வளர்க்குறேன் நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் என்னோட வயசு வந்து 20 வயசு சயின்டிபிக்கா நான் எனக்கு 20 வயசு நான் ப்ரூவ் பண்றேன்னு 1 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஆனா அவர் தத்துவத்தை பார்க்கும்போது நம்ம தத்துவத்தோட போகும்போது சிரிப்பு தான் வருதுங்க வேதனையா இருக்கு அவர் பண்றதை பார்க்கும்போது எப்படி அவருக்கு வராம போச்சு? ஒரு நிமிஷம். பேசுங்க பேசுங்க. சரிங்க இல்ல அவரு பேசுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா ஆ. ஐயா சொன்னது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு தத்துவமா இருக்கு ஆ, புரியுதுங்களா அதுதான் விஷயம். அதுதான் அறிவியல். ஆ. ஆஹ் அதுதான் அறிவியல் இப்போ ஆ. நீங்க ஒரு ஒரு சயின்ஸ் பேஸ்டு நீங்க ப்ரூவ் பண்றீங்க ஃபேக்ட்ஸோடனா ஆ. எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கணும் அந்த சயின்ஸ் ஆ. இப்போ ஒரு இந்த சொன்ன இல்லைங்களா பிரைன் ஜான்சன் ஒருத்தர் 1 வருஷம் பெரிய பணக்காரன் ஆ. ஐடி கம்பெனில காசு சம்பாதிச்சுட்டு ம். பணம் சம்பாதிச்சுட்டு 45 வயசு 50 வயசு வந்து என்ன பண்றான் ம். நான் வந்து 50 வயசு என்னோட வயசு ஆனா நான் 20 வயசுக்கு போய் நான் யங்கா இருந்து
ம், நான் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு, அதாவது ஐ வில் நாட் டைன்னு சொல்லி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ம், வீடியோ நான் அனுப்புறேன். அவன் என்ன பண்றான்னா, ம், காலைல இவ்வளோ மாத்திரை, வைட்டமின் மாத்திரை, அப்புறம் ம், நைட் வந்து தலைக்கு லைட் வச்சு படுக்கிறது, ம். அப்புறம் டெய்லி மெடிக்கல் செக்அப் பண்றது. நான் நல்லா ஆ, தூங்குறேன், நல்லா ஆ, ரெஸ்ட் எடுக்கிறேன், ஆ, நான் வந்து இவ்வளவுதான் சாப்பிடுறேன், இதைதான் சாப்பிடுறேன், வெஜிடேரியன் சாப்பிடுறேன், ஆ. என் உடல் வந்து உடற்பயிற்சி செய்யறேன், என் உடம்பு இப்படி இருக்குன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்ற எந்த தத்துவமே அவன் சாப்பிடுற அந்த கெமிக்கலோ அந்த ரேடியேஷனோ அது அது வந்து இந்த இந்த தத்துவத்தை எதோடுமே உடன்படல. இந்த மாதிரி பொருந்தவே நிறைய பேர் பொருந்தாது, பண்ணி பொருந்தவே பொருந்தாது. பொருந்தாது, ஆ, பொருந்தாது. ஆனா அவன் விளம்பரத்துக்காகவும் அவனுக்கு அதிக பணம் இருக்கு, அந்த அவருக்கு வந்து பயங்கர பணம் இருக்கு, அதனால ம், நான் இப்படி ப்ரூவ் பண்றேன் அப்படி ப்ரூவ் பண்றேன் தத்துவத்தை தப்பா புரிஞ்சுக்கிறார். ம். ஆனா இந்த தத்துவத்தை நம்ம ஊர்ல இருக்கிற திருவண்ணாமலை இருக்க யோகிகளோ இவங்களோ அமைதியா பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா. ஆ, ஒண்ணுமே தெரியாம மலை குகையிலையும் ம், இமாலய குகையிலையும் இந்த இந்த ம், மெத்தட பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால அது ம். மாதிரி 1,00,000 பேரோ 10,00,000 பேரோ கோடி பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆமா, வெளியே ஆமா. எல்லாம் விளம்பரம் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அதான். ஐயாவோட தத்துவத்தை வந்து இதை விட சிம்பிளா யாரும் சொல்ல முடியாது. ஆ, நீங்க ஒரு 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 இது சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தை வந்து திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய புக்குன்னு சொல்லுவார் ஐயா முதல்ல முன்னுரையில. இதை ம், திருப்பி ம், திருப்பி படிக்கும் போதுதான் ஒரு ஒரு இசையே திருப்பி திருப்பி கேட்டாதான் அதோட எல்லா இதுவும் புரியும் மெடிடேஷன்ல. ம், 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 அதனால அது ஐயா கடைசி பேஜ்லயே சொல்லிடுறாரு, 3 ம், நிலை தாங்கிறாரு. உடல்நிலை, மனநிலை, ஆத்ம நிலை, அது 3யுமே லிங்க் பண்ணி ம், இது எல்லாத்துக்குமே ஒரே மருந்துன்னுறாரு. இது வந்து ம், வெறும் உடல்ல சம்பந்தப்பட்ட மருந்து. உடல் ஆரோக்கியம் வரும்போது மன ஆரோக்கியம் வந்துடும், ம், மன ஆரோக்கியம் வரும்போது ஆத்ம பலம் வந்துடும், ஆத்ம ம். பலம் வரும்போது மற்ற மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் தானா வந்துடும். அதுதான் ஆமா, அல்டிமேட் கோல். ஆமா. அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறாரு. ஆனா இந்த இந்த நியம விதிப்படி செய்யாம 1ஆம் கிளாஸ் படிக்காம 10ஆம் கிளாஸ் போகும்போது தான் பிரச்சனை வருது. இந்த அதத்தான் 1ஆம் இந்தியாவுல கிளாஸ்ல பண்ணி ஒரு அத ஆ அதத்தான் இந்தியாவுல 2000 ஆண்டு தப்பு பண்ணியிருக்காங்க. 2000 ஆண்டுகளாகவே நியமம் என்னன்னு இந்தியாவுல தெரியாது. தெரியாது. Correct. அது யாருக்கு தெரியும் தெரியுங்களா? ம். உலகத்துல 2 பேர் தான் நியம விதி எழுதுனாங்க. உலகத்துல ஆ. அட்டாங்க யோகம் விட்டுருங்க. அட்டாங்க யோகம் திருமூலர் எழுதினாரு. ம். அதை விட்டா பதஞ்சலி ம். எழுதினாரு. இந்த 2 பேரும் தமிழர்கள் தான். அந்த ஆமா. காலத்துல ஆமா. அந்த காலத்துல ஏகமா இருந்தது இந்தியா வந்து அந்த காலத்துல தமிழ்நாடு தான். புரியுதுங்களா? தமிழ்நாடு தான். அதுக்கு நாவலந்தீவுன்னு பேரு அந்த காலத்துல. அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ ம். 5000 ம். ஆண்டுக்கு முன்னாடி என்னவோ இருந்தது. அங்கிருந்து வடக்குல இருந்து தெற்க வர்றாங்க. வடக்குல இருந்து சொல்றாங்க. அப்ப வட இந்தியா தென்னிந்தியாவில இப்ப வந்ததுதான். அந்த காலத்துல வட இமயமலை, தெற்கு மலை, வடக்கே தெற்கேம்பாங்க. புராணத்துல கூட வடக்குல இருந்து தெற்கு ஆமா. வந்தது, தெற்கு அந்த வடக்கு உயர்ந்தது, தெற்கு சாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதுதான் புராண கதை. என்னது? புராண கதை அதெல்லாம். புரியுதுங்க. இங்க வந்து அது ஒரு பேர் என்ன? அகத்தியர் வந்து இங்க வந்தாரு, தெற்குல இருந்து வந்தாரு, இதெல்லாம் சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம அந்த திருமூலரும் பதஞ்சலியும் ஒரே வகுப்புல பாடம் படிச்சவங்க. எத்தனையோ பேர். ஆனா இந்த 2 பேரு தான் அட்டாங்க யோகத்தை எழுதுறாங்க. எழுதிட்டு இங்க வரும் பொழுதுதான் அவங்க படிப்படியே எழுதியிருப்பாங்க. நியமம் செய்ததுக்கு அப்புறம் அதாவது பாருங்க, எடுத்துன்னு போட்டீங்கன்னா இயமம் நியமம்னு வரும். என்னது? நியம நியமம் தான் சங்கத்துல முதல்ல நியமம். எதை சரி. செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதான் இத தத்துவம். அதாவது சரி, எதை சரி. எந்த வாழ்க்கையில செஞ்சாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு முதல் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இதை செய்யாம என்ன பண்ணிட்டாங்க? இந்தியாவில என்ன பண்ணிட்டாங்கன்னா நேர 7வது நிலைக்கு போயிட்டானுங்க. ஆமா, போயிட்டே எல்லாரும் இருக்கலாம். 1ஆம் கிளாஸ் எல்லாரும் படிக்கணும். தப்பு எல்லாரும் தப்பு பண்ணிட்டானுங்க. அந்த அது அந்த அந்த அதனால எல்லாரும் புற்றுநோயில செத்தது, அதனால சக்கரை நோயில செத்தது, அதனால ஆஸ்பத்திரி போய் செத்தது. ஒருத்தன் கூட சமாதி ஆகல. ஒருத்தன் கூட சமாதி ஆகல. ஆரம்ப காலத்துக்கு வரும்போது, ம். வள்ளுவர் காலத்துக்கு வரும்போது சமாதி ஆயிட்டானுங்க. சமாதி ஆயிட்டாங்க. இப்ப கூட இப்ப இந்த இடையில இந்த சாமியார் கார்பரேட் சாமியார் போற மாட்டிக்கிட்டானுங்க. இவனுக்கு என்னன்னே தெரியாது. தமிழும் ம். தெரியாது, தமிழும் தெரியாது, ம். சமஸ்கிருதம் தாய்மொழியும் கிடையாது. தமிழும் தாய்மொழி ஆமா. கிடையாது. சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழியும் கிடையாது. அதனால மாட்டிக்கிட்டானுங்க. அதனால 2 சமஸ்கிருதம் தாய்மொழி யாரும் கிடையாது. அவன் படிக்கவும் முடியாது. அவன் படிச்சாலும் தெரியாது. புரியுதுங்களா? தாய்மொழி இல்லாதவங்க எப்படி நீ படிப்ப நீ? ம்? இல்லைங்க. அப்படி விவேகானந்த அந்த ஆ. ஆ, ஏன் நீங்க சொல்ற மாதிரி 7வது நிலை கூட வேணாங்கய்யா. இப்ப இவங்க சொல்ற இந்த தியானம் ஆ. சமம் ஆதிக்கு போறதுக்கு முன்னாடி 3ஆம் கிளாஸுக்கு போயிடுறான். கறிமீனை சாப்பிட்டு டெய்லி யோகா பண்றேன் யோகா பண்றேன்னு கறிமீனை தின்னுட்டு பாலை குடிச்சுக்கிட்டு யோகா பண்றேன் அதை பண்றேன்னு அதுவே தப்பு. யோகாவே தப்பு, ஆசனமே தப்பு. கரெக்டா ஆசனம் புரிஞ்சுட்டீங்க. ஆசனம் பண்றவங்களுக்கு மரக்கறி உணவு தான் சாப்பிடணும். மரக்கறி உணவுனா காய்கறி சாப்பிட்டு தான். மரக்கறி உணவுனாவே காய்கறி உணவுன்னு அர்த்தம். என்னது? ஆமா 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 ஆமா. மரக்கறினா காய்கறி உணவு. அங்க வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது
தத்துவமே முதுகெலும்ப நேரம் ஆக்கி உட்காரத்துக்கு தான் அந்த ஆசனத்தை பண்ணாங்க, தியானம் பண்றதுக்கு. ஆனா ஆஹ் இவங்க உட்காந்து பாடி பிளெக்சிபிளே ஆகாம முதுகு தண்டமே இல்லாம கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு 10 மணி நேரம் நான் யோகா பண்றேன், காலைல வாக்கிங் போறேன் பீச்ல, தப்பு தப்பா தலைகீழ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது நான் யோகா நல்லது போல இருக்கு. நீங்க பார்த்தா 1ஆம் கிளாஸ் எதை விடணும்னு தெரியாம, எதை பின்பற்றணும்னு தெரியாம ஆசனம் உம் போடுறேன், உம் தலைகளை நிக்கிறேன், ஒத்த கால நிக்கிறேன், உம் முதுகு தூக்கி நிக்கிறேன், சூப்பரா இருக்குன்னு நம்ம பண்றதே இப்போ தப்பான புரிதலா இருக்கு. ஆமா ஆமா அது எல்லாம். அப்புறம் நீங்க எப்படி நீங்க தாரணை வந்து பிரத்யேகாரம்னா மத்த மத்த கவனத்துல இருந்து ஒரு கவனத்துல செலுத்துறது. இப்போ இவங்க எல்லாருமே முதல் நாள் வந்து உடலை பத்துது, நம்ம அடுத்த நாள் மனத்தை பத்துது. உம் உடலை தயார் பண்றதுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்காம 5ஆம் கிளாஸ்ல போய் பிரத்யாகாரம்னா மனசை வெளியே வந்து ஒரு இடத்துல ஒருமிக்கிறது. ஆமா அந்த நிச்சயம். அந்த தத்துவம் எப்படி அவங்க புரியும்? இந்த இந்த உடலே ரெடி ஆகாம இவங்களால எப்படி அந்த மனத்தை பண்ண முடியும்? ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருமே இப்ப நானே பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேலை, கம்ப்யூட்டரு, உம் செல்போன்ல இப்போ உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் 1 ஹவர்ல தெரிஞ்சிருது. உம் அவ்வளோ ஃபாஸ்ட் உலகத்தை நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோணுது. உம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியும். சரிங்க, இப்ப நம்ம இந்த தத்துவத்துல இப்போ ஒரு 3-4 மாசம் இது கத்துக்கிட்டோம். இப்போ ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சோம், ஒரு வெயிட் குறைஞ்சோம், வெயிட் ஏறணும், உம் திருப்பி பிப்ரவரில இருந்து ஒரு 5 வாரமா 5-6 வாரமா இப்போ ஒரு 10 கிலோ குறைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப உம் அடுத்து இப்ப என்னன்னா இந்த எனக்கு வந்து 215 LB, அதாவது ஒரு 98 கிலோவுக்கு மேல ஆஹ் அப்படியே நிக்குது. ஆஹ் அது அது குறைய மாட்டேங்குது. அது ஆஹ் வந்து அந்த வந்து நான் ரொம்ப இன்னும் ஒரு 5 மாசம் வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு கோல் வந்து செட் பண்ணணும். உம் கோல் செட் பண்றதுன்னா எப்படி வந்து இந்த ஒரு ஒரு வேலையே நல்லா வேக வச்ச காய்கறி, சூப்பு உம் இப்படி சாப்பிட்டு 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 உம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஈஸி. இப்ப நீர், உம் வெயிட் இதெல்லாம் குறைஞ்சிருது. அந்த உம் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி தயாராகிக்கிறது, என்ன பண்ணிக்கணுங்கிறது ஒரு குழப்பமா இருக்குங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த குழப்பம் நீங்க அந்த ம். குழப்பமே வேண்டாம். அதுல தூக்கி எறிஞ்சு போட்டு கரெக்டா இல்ல செய்யறத. இல்ல குழப்பம்னா அதை நல்லபடியா செய்யணுங்கிற எண்ணத்தை சொல்ல வேணாம். அது குழப்பமா சொல்லலாம், இப்படி அப்ப இப்படி அப்படித்தான் பாத்துக்கலாம்னு வரும். சொல்லலாம். அதான் எல்லாத்துக்கும் இந்த குழப்பம் ஆஹ் வருங்க. எல்லாத்துக்கும் குழப்பம் வரும். உம் நீங்க நீங்க ஒண்ணு பண்ணணும். நீங்க நீர்லயே, அதாவது திரவத்துல தான், நீ ஒன்னா தண்ணியில போடுங்க, அல்லது திரவத்துல போடுங்க. அதாவது சமரசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஏமாத்திட்டே இருக்கும். நீங்க ஆராய்ச்சியில ஒண்ணு பண்ண தேவையில்லை. ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க. நீ ஆராய்ச்சியில ஒண்ணு பண்ண தேவையில்லை. அச்சீவ்மெண்ட் தான் தேவை. என்னது? ஆமா, இல்ல என் உடல் நானே புரிஞ்சுக்கிறேன், என் மனசு நானே புரிஞ்சுக்கிறேன். அது அதுக்கான என்ன? நேரத்தை ஒதுக்கிதான் அதைதான் நீங்க பண்ணி பார்த்துட்டீங்களா? ஆராய்ச்சினா ரெக்கார்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க சாப்பிட்டே எழுதி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் 30 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நீர்பயிற்சி. ஃபாஸ்டிங் கூட கிடையாது, கிளீனிங் தான். ஃபாஸ்டிங் சொன்னாவே தப்பு. அப்படிதான் எழுதியிருக்காரு. ஆமா ஃபாஸ்டிங்கே கிடையாது, ஆமா பட்டினியே கிடையாதுட்டாரு. எப்படின்னா, நன்கு சுத்தமான பிறகு இந்த உடலுக்கு சக்தி நைட்ரஜன் புரோட்டீனா மாறுறதுனால இங்க பட்டினி எங்க, விரதம் எங்கன்னு அவரே கேட்கிறாரு. புரியுது புரியுது. அப்ப தத்துவம் இந்த விஷயம் அதுதான். இது இருங்க. அப்புறம் இன்னொன்னு ம், சொல்றாரு, ம், ஜீரண நீர் சுரந்தாலே மரண நிச்சயம். நீங்க காய்கறி சாப்பிடுறது குற்றம். புரியுதா உங்களுக்கு? புரியுது இங்க அல்டிமேட் புரியுது. வச்சாச்சு. ம், அதாவது அப்பெண்டிக்ஸுக்கு அடுத்தபடி அப்பெண்டிக்ஸ் தேவையில்லை. அது எவல்யூஷன் ப்ராசஸ்ல எச்சமா இருக்கு. எச்சமாக இருக்கும், மிச்சமாக இருக்கும். அதே மாதிரி ஜீரண நீர் புரியுது சுரந்தாலே நோய் நிச்சயம். புரியுது. இப்ப நான் காலையில டீ சாப்பிட்டேன். என்னது? டீ சாப்பிட்டேன். மத்தியானம் டீ சாப்பிட்டேன். அப்ப எனக்கு ஜீரண நீர் சுரக்குமா சுரக்காது? எனக்கு மரணம் நிச்சயம் தான். புரியுதா? புரியுது புரியுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க டீ சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. ஜீரண நீர் சுரந்ததுதான் மவன நீ தீந்த, அவ்வளவுதான். புரியுது. இதுக்கு தோசை, இது எவல்யூஷன் ப்ராசஸ்ங்க. இது இந்தியாவில தமிழ்நாட்டுக்காருக்கே புரியாத பொழுது அமெரிக்காருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். அமெரிக்காரனா போடா பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஐயா, புத்தகம் அப்ப நீங்க இந்த நிலையில இருந்தும் அந்த ஜீரண நீர் சுரத்தாலே அப்ப மரணம் நிச்சயம்னா, அப்ப எது போட்டாலும் எது நம்ம அதை நினைச்சாலே, இப்ப கூட முன்னாடி ஒரு தியரி படிச்சோம் இல்லையா, அந்த கேட் ஆமா. வந்து அந்த ரிங் பெல்ல, அந்த பெல்ல அடிச்ச உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே அதுக்கு ஜீரண நீர் சுரக்குது ம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு மரணம் நிச்சயம் தான் அப்படின்ற கரெக்ட் 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 கரெக்ட். சும்மா மரணத்தை, ஆனா ஒண்ணு இதுலயே மரணத்தை, அதாங்க, இதுல மரணத்தை விடுறது உண்மைதான். இந்த ஜீரண நீர் சுரந்தால நோய் தான். அதனால பெரிய, ஆனா ஒண்ணு அது நியூட்ரல் பண்ணிடலாமா மறுபடியும்? நமக்கு தான் வழி தெரியும் இல்லையா? ஓகே, அந்த வழி அந்த மிருகங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். நமக்கு தெரியும். பகுத்தறி புலன்களை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியாது. ருசிக்கு பயன்படுத்த, ருசிக்கு வெள்ளக்காரம்ப ருசி, உலகம்பர ருசி கடுமையானதுதான், அவனுக்கு தெரியாது. ஏன் இது ஒரு சின்ன கரெக்ஷனு, நான் தப்பா நீங்க நினைச்சுக்காதீங்க.
நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க அமெரிக்காலயும் ஆர்னல்ட் எக்கர்ட் புக்கை படிச்சு ஒரு பெரியவங்க நிறைய பண்ணி பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க இந்த ஊர்ல. இல்ல அதுவா இல்ல, உலகத்துல நல்ல எவல்யூஷன் கிடையாது. அவங்கள்ட்ட ஐயா அர்னால்ட் எக்கர்ட் ஓரமா தள்ளி இருங்க, நான் எவல்யூஷன் பத்தி பேசுறேன். புரியுது. பரிணாம தத்துவத்தை பண்றது கிடையாது, அவங்க வேற மாதிரி பண்றாங்க. சக்சஸ் ஆகாது, பைத்தியம் முடிச்சு மென்டல் ஆயிருவாங்க அவங்க எல்லாம். அது ஒரு சிஸ்டம் கிடையாது. அது வந்து அவர் ஆரம்பிச்சாரு. அது வந்து பாத்தீங்கன்னா மியூக்கஸ்லெஸ் டயட் மட்டும் தான். அர்னால்ட் எக்கர்ட் தியரி வந்து பாத்தீங்கன்னா மியூக்கஸ்லெஸ், சளி இல்லாம உணவு சாப்பிடுறது தான் அது. அவர் வந்து ஜீரண நீர் சுரந்தா தண்ணி குடிங்க அப்படியெல்லாம் அவர் சொல்லல. அதுல எங்கேயும் சொல்லவே இல்லை. இதை கண்டுபிடிச்ச கரெக்ட். இதை கண்டுபிடிச்ச யாருன்னு கேட்டீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சு சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் கண்டுபிடிச்சு 30,000 ஆண்டு ஆச்சு. ராமாயண காலத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எந்த காலத்துக்கு முன்னாடி? ராமாயணம் எப்போ சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ராமாயண காலத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. எந்த காலம்? ராமாயணம் 3000 வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்துச்சு. 8000 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மயன் கலாச்சாரம் இது 20,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்குது. ஆக எங்க ஒத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறாரு. திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவமும் அர்னால்ட் எக்கர்ட் 1920 அவர் எங்கேயோ ஒரு விபத்துல அடிபட்டு போயிடுறாரு. அப்படின்னா அவர் 1900 எழுதி இருக்கணும், அது 1890 எழுதி இருக்கணும். அவர் வாழ்ந்ததே பாத்தீங்கன்னா 55 வயசு தான். 1862 ஐயா, 1862 1922, ஏகதேசம் 50 ஆண்டு தான். சரியா? இந்த 50 ஆண்டுல அவர் நிச்சயமா ஒரு 30 எப்ப எழுதினான்னு தெரியும். அர்னால்ட் அதை நல்லா புரிஞ்சு பாருங்க. இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் ஹெல்த் எப்ப எழுதியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30-35 வயசுல எழுதியிருப்பாரு. என்னது? ஆமா, அவருக்கு உடம்புல எல்லா வியாதிகளும் வந்து அவரு தானே பயிற்சி பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. அப்ப சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது அங்க இருக்கிற ஜெர்மானியர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ எந்த வகையான ஞானமுமே கிடையாது. என்ன சொல்ற, அவ்வளவு பெரிய நாகரிகத்துல ராக்கெட்ல பெரிய ஆளுங்க, பெட்ரோல் டீசல் நாங்க தான் கண்டுபிடிச்சோம், உலகத்துக்கு நாங்க தான் விஞ்ஞானின்னு சொன்னவங்க கூட இவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அதுதான் மயக்கம், அதுதான் சாப்பாடு, அதுதான் ஜீரண நீர். புரியுதுங்களா? உங்களை ஏமாத்தி அது சித்தர்கள் தான் சொல்ல வேண்டிங்கிறது கட்டாயம். என்னது? சித்தர்கள் தான் சொல்லணும். 2000 ஆண்டு வீணா போகணும். வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்கிறது தான் விதி. ஆகையினால இந்த காய்கறி சாப்பிடலாம் ஓரம் தள்ளிருங்க. காய்கறி சாப்பிட்றேன் அவனெல்லாம் தூக்கி ஓரமா தள்ளி விட்டு போட்டு நேர யாரு புதுசா சொல்றாங்கன்னு பாக்கணும். என்னது? புதுசா சொல்றேன், கரெக்டா சொல்றேன் பாக்கணும். அதுதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் காலையில டீ சாப்பிட்டேன், இப்ப மாதிரி டீ சாப்பிடுவேன், வீட்டுக்காரி வச்சுட்டு போயிருக்கேன், டீ சாப்பிடுங்கன்னு வச்சுட்டு போயிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அவர் எங்கேயும் வெளியே கடைக்கு போயிருக்கா. இப்ப நான் டீ சாப்பிட, இந்த டீ சாப்பிட்டாலும் குற்றம் தான். நீங்க அது கழிவு தானே, அதை நீக்கிறதுக்கு நீங்க திருப்பி 3 நாள் நீர் பயிற்சி பண்ணணும். எனக்கு தெரியும் ஐயா, எனக்கு தெரியும். இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி யாராவது சொல்றாங்களான்னு கேக்குறேன். கிடையாது. இந்த ரெக்கார்டு வந்து நாளைக்கு யூடியூப்ல போட்டு உங்களுக்கு வந்துடும். விளையாட்டு இல்ல. டீ சாப்பிட்டாலும் ஜீரண நீர் சுரக்கிறது தான் அப்படின்னு நீ டீ சாப்பிட்ட என்ன, வடை சாப்பிட்ட எல்லாம் ஒண்ணுதான். டீ சாப்பிட்ட எழுதியிருப்பாரு, வெங்கடேஷ் எழுதியிருப்பாரு, நீ வாழைப்பழம் சாப்பிட்டாலும் ஜீரணீர் சுரக்கும் எழுதிட்டாரு. ஜீரண நீர்னா மரணத்துக்கு அதாவது உடனே மரணம் வராது, மரணத்துக்கு அடிப்படையான பாம்பு எந்திரிக்கு. நீ பாம்பை போட்டுட்டே இருந்தா தானே, அதனால ஒண்ணும் பண்ணாது. அது அந்த எச்சரிக்கை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. என்னது? அந்த எச்சரிக்கை நான் சொல்லியாச்சு உங்ககிட்ட. என்னது? எச்சரிக்கை கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. நாங்க மெசேஜ் தானே கொடுக்குறோம். நீங்க பூட்டை திறக்கணும் பூட்டுறது உங்க கையில இருக்குது. நான் வெறும் செய்தி தான் கொடுக்குறேன். என்னது? செய்தி தான் கொடுக்குறேன். கரெக்ட். மெசேஜ் அதுதான். பிலாசபர் வருவாங்க, தத்துவ ஞானி வருவாங்க, மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. செஞ்சு பாருப்பா, கரெக்டா இருப்ப, செஞ்சா தப்பிப்ப, இல்லட்டா போடான்னு போயிட்டே இருப்பாங்க. மெசேஜ் அவ்வளவுதான். அதனாலதான் ரிலீஜியஸ்ல கூட இயேசு வந்து மெசேஞ்சர் தான் சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்து கூட கடவுள் சொல்ல மாட்டாங்க, அவர் தேவ தூதர். இயேசு கிறிஸ்து கூட தேவ தூதர் தான் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் சொன்ன தூதுவர்னா நான் மெசேஞ்சர் அப்படின்னா அதோட டெபினிஷன் அதேதான். ஈவன் அவங்களோட இதுலயும் சொல்லப்பட்டிருக்குங்கயா. பட் ஆனா அது யார் எடுத்து செஞ்சு இது பண்றாங்க அப்படின்றத பொறுத்து ஒண்ணு இருக்கு இல்லையா. ஈவன் 40 நாள் அவர் சொல்றாரு செய்யறாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சொல்லிட்டாரு, போப்பாண்டவரை 200 கிலோ தேடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, மொழு நெய் மாதிரி. ஐயா, இதை விட அசிங்கமா யாரும் சொல்ல முடியும்? நீ அவங்க கூட போனா சண்டைக்கு வருவாங்க. இப்போ இல்ல, அவங்களதுலயும் ஃபாஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியலன்ற ஒரு புத்தகத்துல நல்லதும் எழுதியிருக்கான், கெட்டதும் எழுதியிருக்கான்.
யார் அந்த நல்லதை புரிஞ்சு எடுத்துக்கிறாங்களோ அந்த நல்லதை தேடுறவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதுதானே லூகாஸ் பிரச்சனை. இப்ப நமக்கு நல்லது லூகாஸ் லூகாஸ் 20:36 ஆனா அந்த இதை விட யோகியின் சுயசரிதம் ஒரு புத்தகம், அதை விட்டுருங்க. லூகாஸ் விடுங்க, பைபிள் விடுங்க. யோகியின் சுயசரிதத்தை பாத்தீங்கன்னா முழுக்க இயேசுநாதரை பத்தி பேசுவாங்க. அப்புறம் இலியாசு, இயேசுநாதர், 4-5 பேர்த்த அந்த இஸ்ரேல் இருந்து வந்தவங்க, பாலஸ்தீனத்துல வந்தவங்க 2-3 பேர் இருப்பாங்க, ப்ரொபேட்ஸ். அவங்கள பத்தி எழுதுவாங்க. அந்த புத்தகம் படிச்சீங்கன்னாவே எது பைபிளுக்கு மறுபிரிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை வரும். என்னடா இதை பத்தி எழுதுவாங்க, நான் படிச்சு பார்த்தேன். இயேசுநாதர், கபீர், இலியாசு இதெல்லாம் எங்க இருந்து வராங்க, யோவானு இது எங்கட உள்ள வந்ததுன்னு கேட்டா இவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்க இந்தியா வந்திருக்க வேண்டும். இல்ல காஷ்மீர்ல இருந்ததாவே ஒரு தேரி உண்டுங்க. அது நம்ம கான்ட்ரவர்சியான ஒரு தேரி. அது காஷ்மீர்ல பெத்லஹேம்ல ஊரு அதுக்கு சான்று இப்படி புரிஞ்சுக்குங்க. அது எப்படி யூகத்தின் அடிப்படையில், ஏன்னா 2000 முன்னாடி எவிடன்ஸ் கிடையாது. திருவள்ளுவருக்கு படம் கேட்டா கிடையாது. நாம ஒரு கற்பனையா திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்ப ஏசினார் போட்டோ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டு போனாரான்னு கேக்குறேன். ஏங்க கேமரா கண்டுபிடிச்சி இப்பதான் 1840 50 கண்டுபிடிச்சா, அது 1 மணி நேரம் போறணும். இப்படி உட்காந்துட்டே இருக்கணும், அப்பதான் நிழல் பிடிக்கும். அதனாலதான் யாரையும் படம் எடுக்க முடியாது. இப்ப இப்படின்னா 16,000 ஷாட் எடுக்கிறதுக்குள்ள கேமரா வந்துருச்சு, புரியுதா? அதனாலதான் யாரையும் படம் எடுக்க முடியல. ரைட்டு. ஆக அதுல கற்பனை தான். வள்ளுவரும் கற்பனை. வள்ளலாரி இருந்ததாக சொல்றாங்க. படம் ஓவியம்லாம் இருக்குது, அவ்வளவுதான். வள்ளலாரை பத்தி ஓவியம் இருக்குது, படம் எல்லாம் கொடுக்குறாங்க. வள்ளலார போட்டோ எடுக்க போய் முயற்சி பண்ணும்போது போட்டோ எடுக்க முடியாம போச்சு, கேமரால விழுகல. அதுதான் அவங்களோட நீங்க சொல்ற அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சக்தி. இந்த மாதிரி நிறைய யோகிகள்ல படம் எடுக்க முயற்சி பண்ணி எடுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேமரா அந்த கேமரா கிடையாது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் கேமரா கிடையாது, புரியுதுங்களா? ஆட்டமே படம் எடுக்கிறப்ப எங்க ஆட்டமே படம் எடுக்க முடியும் பொழுது இதெல்லாம் மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த கேமரா குவாலிட்டி கிடையாது. என்னது கெமிக்கல் ப்ராசஸே கிடையாது. அது 1 மணி நேரம் இருக்க வரணும். 1 மணி நேரம் இருந்தா அப்படியே நிழல் படியும். 1 மணி நேரம் யார் நிற்பீங்க அங்க? அதான் அவங்க வேலையா? 1 மணி நேரம் போட வேணேன்னு போயிட்டு இருக்க மாட்டேன். என்னன்னா அவங்க பயமா இருக்கு, என்னன்னே பயப்படுவாங்க. அது தேவையில்லை அவங்களுக்கு எல்லாம். அதனால அந்த மாதிரி யூகத்தை பேசி பெரிய ஞானிகளுக்கு நிழல் விடுதானே போட வேண்டிய போட்டானே படம் எடுத்துக்கும் பொழுது கதை விடுறாங்க. இதெல்லாம் அறிவியல் என்பது வேற. போட்டான அதுக்கு தான் இது அது கண்டுபிடிச்சு. இப்ப 2023 அதுக்கு தானே கண்டுபிடிச்சாங்க. என்னது ஆட்டோபேஜி 2016. இப்ப ஆட்டோ செகண்ட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஆட்டோ செகண்ட் நோபல் பரிசு கொடுத்தாங்களா இல்லையா? அதாவது அணுவின் அசையை கண்டுபிடிக்கிறது, அணுவின் அசையவே கண்டுபிடிக்கிறது. அந்த மந்தவாயை வச்சு அந்த அம்மா கண்டுபிடிச்சது, இத்தாலிக்கார அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த அம்மா கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கினாங்க. அதாவது இனிமேல் அணுவின் அசையவே புரிந்து கொள்ள முடியும்ட்டாங்க. என்னது அப்ப அப்படின்னா அந்த அளவுக்கு அது நானோ செகண்ட்ல போகுது. நானோல போறப்ப புரிந்து கொள்ள முடியும். ஆனா நம்ம கண்ணுல புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான அந்த மந்தவாயு, அதுக்கு இன்னர் கேஸ் வச்சு எலக்ட்ரான் பாஸ் பண்ணி அந்த எப்படி மாலிகுல் நடந்துக்குன்னு பார்க்கும்போது மாலிகுல் போறது வரதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடாடாடாடா, இது வரைக்கும் எலக்ட்ரானை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப எலக்ட்ரான் அசைவை புரிந்து கொள்ள முடியும்ட்டாங்க. எலக்ட்ரானுடைய அசைவே புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சுங்கும் பொழுது யோகிகள் படம் எடுக்கல் பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கு கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது. நம்ம அதெல்லாம் வாய முடிவு கம்முன்னு இருக்கணும், போடா வெண்ணைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் டாக்டர் அர்னால்ட் எழுதினாரு, நான் உயிரோடு இருந்தால் இயேசுநாதர் செய்ததில் அற்புதம் கிடையாது, அது இயற்கை தான் சொல்லுவார். அவர் எழுதியிருக்காரு, இயேசுநாதர் அற்புதம் கிடையாது, இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் எல்லா நோயும் குணமாக எழுதினாரு. அப்ப அதுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இவரோட மச்சானுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாங்க, சக்கரை இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா 4 நாள் பயிற்சி கொடுத்து சக்கரை டக்குனு கீழே 250 இருந்து 99 வந்துருச்சு. அது இன்னொன்னு, இப்ப ஐயாவோட புத்தகத்தை படிக்கும் போது ஐயா இயேசு இருந்த காலங்கள்ல வாழ்ந்த அந்த யூதர்கள் நேரத்துல அவங்க என்ன உணவு முறை பண்ணாங்க, அதனால எப்படி இவருக்கு இந்த சக்திகள் வந்ததுங்கிறதுல அதுலயும் இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் பண்ணிருக்காருன்னு தெளிவா எழுதுறாரு ஐயா. ஆமா 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 சார். நபிகள் என்ன சொல்றாருங்கன்னா இப்ப அமிச்சிருக்க பாருங்க ஐயா, உங்களுக்கு அமிச்சிருக்க பாருங்க அந்த இது நபிகள் நாயகம் 12 உணவுல பாத்தீங்கன்னா ஒரு உணவை தவிர எல்லாமே ஃப்ரூட்ஸ், டயட், லிக்விடு, அவ்வளவுதான். ஒட்டகப்பாலை தவிர எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு தான். என்னது ஒட்டகப்பாலை தவிர இதுவா என்னங்கய்யா? அது அனுப்புறேன் பாருங்க. என்ன அனுப்பிச்சீங்க? cannot join வர்றீங்க. இல்ல இப்பதான் பாருங்க. அந்த ஃபாஸ்டிங் பத்தி, அந்த ஜீசஸ் 40 days ஃபாஸ்டிங் பத்தி லூகாஸ் சொன்னது, அந்த இதெல்லாம் வருது பாருங்க. போட்டோனே வந்துருச்சு. இது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா,
எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கணும் யாருக்கும் தெரியாது. இப்படி எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது. அதனால வந்து எந்த பாதையிலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒன்னா வெங்கடேசன் புத்தகத்தை படிக்கணும், ஒன்னா வெங்கடேசன் புத்தகத்தை படிக்கணும், இல்லாட்டி இனியன்ட்ட வரணும். யாரும் தப்பிக்க முடியாது. பெனால்டி தான், கடும் தண்டனை தான். ஏன்னா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான ரீதியாக நம்ம பல்லு பாருங்க, நம்ம பல்லு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அது பாத்தீங்கன்னா இந்த பிராணிகள் நண்பர்கள் சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்ல பிராணிகள் நலச்சங்கம் ஒன்று இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ளூ கிராஸ்ன்னு சொல்றீங்களா, அதே மாதிரி இந்த ப்ளூ கிராஸ் யானைகளை காப்பாத்துறது, சுற்றுச்சூழலை காப்பாத்துறது மாதிரி பிராணிகள் நலச்சங்கம்னு ஒன்று இருக்கு. உலக அளவுல பிராணிகள் நலச்சங்கம் இருக்கு. அவன் எழுதுறான், நம்ம உடம்பு என்பது பல்லு, இந்த மோளாறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாவரத்தை சாப்பிட்றதுக்கான அமைப்பு தான். அதனாலதான் நம்ம வயிற்றுல நம்ம இந்த அசைவம் சாப்பிட்டோம்னா அது செரிக்கிறதுக்கான என்ஜைம் கிடையாது. அதை வந்து நொதிக்கிறதுக்காக தேவையில்லாம கல்லீரல் வந்து கடுமையா பாதிக்கப்பட வேண்டியது இருக்குது. இந்த கல்லீரல் வந்து அதிகம் சாதாரண சைவ உணவு சாப்பிட வேண்டிய இந்த உடலுக்கு நமக்கு பல்லு அமைப்பு கிடையாது. கீரித்து நாய் மாதிரியோ அல்லது சிங்கம் மாதிரியோ அந்த கேப் பல்லுக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர் பல்லா இருக்கும். மேல 16 கீழே 16. இதுல எப்படின்னா தாவரத்தை கறக்கு மாடு மேல்ற மாதிரி மென்னு சாப்பிடக்கூடிய சைவ பிராணி சார்ந்தது. பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான், அப்புறம் சைவத்துக்கு மாற வேண்டும். சைவத்தை சாப்பிட்றக்க படைக்கப்பட்டது இறப்பை, குடல், எல்லாம் குண்டாமடி எல்லாமே. நம்ம குடலே பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் இருக்குதுங்க ஏன் மொத்தமாவே. அப்படின்னா நம்ம எப்பயுமே சைவ பிராணிகளுக்கு தான் குடல் நீள அதிகம். என்னது சைவ பிராணிகள் யானைக்குலாம் 50 மீட்டர் இருக்கும். யானைக்கு எவ்வளவு இருக்கும்? 45 மீட்டர் இருக்கும். 45 மீட்டர் எத்தனை அடே எங்க அப்ப போக 100 மீட்டர் ரிலேஸ் மாதிரி 50 மீட்டர்னா 100 மீட்டர்ல வந்து 50 மாதிரி எவ்வளவு நேர குடல் பாருங்க. நமக்கு எவ்வளவு இருக்குதுங்களா? நமக்கே 9 மீட்டர் இருக்குது. எத்தனை? 9 27. அப்புறம் அப்படி கணக்கு போட்டு போது 30 அடி. என்ன எங்க இருந்து போகுது? விட்டேன்னா போகும், வீட்டுக்கே போகும். அந்த அளவுக்கு இருக்கு. அவ்வளவு அழுகி உள்ளவே நிக்குது. ரெண்டாவது இன்னொரு புரிஞ்சுக்குங்க. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இறப்பையில பார்த்தீங்கன்னா இருட்டு தான் இருக்கும். இறப்பையில இருட்டு இருக்கும், கேஸ் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அப்ப உள்ள இருட்டு, ஆக்சிஜன் கிடையாது, இருட்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆக்சிஜன் கிடையாது, இருட்டு. ஆக்சிஜன் கிடையாது, இருட்டுன்னு போனாவே ஒரு பொருள் அழுகி போய்விடும். என்னது சொல்றீங்களான்னு பாருங்க. அந்த அழுகி போறதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன். என்னது ஃபெர்மெண்டேஷன்? டீகம்போசன் அர்த்தம். இங்க ஸ்ட்ரென்த்னு சொல்லி ஏமாத்தி விட்டு போயிட்டான். அது அந்த கலோரின்னு சொல்றது அவன் சாராயத்தை தான் சொல்றான். என்ன சொல்றான்? கலோரி வேல்யூங்கிறது சாராயம் தான். கலோரி வேல்யூங்கிறது இததான் நீங்க வந்து அப்ப உண்மைதெல்லாம் மலமே இததான் நீங்க சொல்றீங்களா? இந்த ஃபெர்மெண்ட் ஆகுறதுதான் மலம்ன்றீங்களா? உடம்பு ஏத்துக்காதனால வெளியே தள்ளுது. உடம்பு ஏத்துக்காதனால வெளியே தள்ளுது. 98 விழுக்காடு. அப்போ சாப்பிட்டதெல்லாம் அது எனர்ஜியா மாறி இருக்கணுமே. அப்ப சப்போஸ் மாறவே நோயாத்தான் மாறு. பீயாத்தான் வெளியே வரும். பிபியாத்தான் வெளியே வரும். பிபியா வெளியே வரும். பீ தான் வெளியே வரும். நம்ம திங்கறதுல பீயாத்தான் எங்க பீ பேண்ட் தானே வரைங்க. எல்லாரும் பீ அளந்து பாக்குறானே. நம் சாப்பிடறதெல்லாம் பீயாத்தான் வெளியே வருது. உண்மை. இன்னைக்கு அறிவியல் பூர்வ உண்மை. அதனாலதான் உணவு. அதனால வள்ளலார் புரிஞ்சுக்கிட்டு, இந்த வள்ளலாருங்க பாரு, திருவள்ளுவர் புரிஞ்சுக்கிட்டு உண்பதெல்லாம் இழிவுன்னு எழுதினாரு. என்ன குரல் எங்கேயாவது? இழிவறிந்து உண்பான்கண், இழிவறிந்து மருந்துல இருக்கும் பாருங்க. மருந்துங்க 95 அதிகாரத்துல இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கண் நோய்னாரு. இழிவறிந்து உண்பவன் கிட்ட இழிவறிங்க அந்த கெடுதல் அறிந்துன்னு எப்படி சாப்பிடுவேன்? இப்ப சிகரெட்டு பிடிச்சா நுரையீரல் புற்றுநோய் வருதுன்னா அதை புத்திசாலி என்ன பண்ணணும்? புத்திசாலியா இருக்கிறவன் சிகரெட் விட்டுறணும். என்னது இல்ல நான் 10 சிகரெட் தான் குடிப்பானா சாக வேண்டியதுதான். அதான் எச்சரிக்கை தான் பண்ணுவாங்களே தவிர வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. என்னது இந்த பக்கம் போறப்ப பார்த்து போன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பயங்கரமான குடி இருக்குது, போனேன்னா மாமனை தீர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பெரிய குடி இருக்குது, பார்த்து போம்பாங்க. பார்த்து போனா என்னது அர்த்தம்? போகாதடான்னு அர்த்தம். என்னது நீங்க என்ன பண்றீங்க? நேர டபக்குன்னு குடியில போய் விழுகிறது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அத பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதை பாருப்பா, கவனமாயிரு, அந்த பக்கம் போயிடாத, போனேன்னா மாட்டிக்கவே, பார்த்து போம்பாங்க. பார்த்து போன்னு எனக்கு அர்த்தம். மெய்ஞானிகள் சொன்னாவே போகாதேன்னு அர்த்தம். நெகட்டிவா எடுக்கணும். என்னது ஆபத்தை எச்சரிக்கிறாங்க. என்னது ஆபத்தை எச்சரிச்சுட்டு பாரு, இவ்வளவு பேர் பிரச்சனை இருக்குதப்பா, பார்த்து போம்பாங்க. அப்ப எச்சரிக்கை கெடுதலை சொல்லிட்டாங்க. கெடுதல் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்து போன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கெடுதல் சொல்லிட்டு திருப்பி நீங்க என்ன டைரக்ஷன் மாத்திக்கணும். என்னது டேக் டைவர்ஷன். என்னது
விவேக் படத்துல டேக் டைவர்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா குடியில தான் விழுப்பாப்புறோம். அப்படித்தான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அதனால வள்ளுவர் ஆனா வள்ளுவர் அதனாலதான் கடுமையா எழுதினாரு. இடிவறிந்து உண்பான்கண் அப்படின்னாரு. இழிவுன்னு என்ன தெரியுமா? உண்பது இழிவா அல்லது உணவு இழிவா? சொல்லுங்க பார்க்கலாம். உணவு தான் இழிவு. சரி, அது நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்ன, அதிகம் சாப்பிட்டாலும் என்ன அப்படின்றதுதான் இங்க பயிற்சி இல்லையா? சரி, கொஞ்சம் சாப்பிட்டாலும் இழிவு தான். ஆமா, ஆனா இங்க டிரான்ஸ்லேஷன்ல நீ அளவோட சாப்பிடணும் அப்படிதான். அளவுக்கு சிறிது குறைவாகவே உண்பவனிடம் இன்பம் நீங்காமல் இருப்பது போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரியாணி சாப்பிடுறேன் கரெக்டா, நான் பன்னிக்கறி திங்கிறேன் கரெக்டா? தப்புதான். கொஞ்சமா சாப்பிட்டாலும் பன்னிக்கறி தப்பு தானே. அதுல என்ன அதிகம் குறைவுன்னு இருக்கு? அதுல என்ன குறைவு? அது இவ யாரு பண்ண? பரிமளகர் பண்ண அந்த சண்டாளம் பண்ண வேலைதான். ஓகே, அப்ப குறைந்த அளவு என்னதென்று அறிந்து உண்பவன் இடத்தில் இன்பம் அது என்ன குறைவு? நான் கேட்கிறேன். நேரடி பிசிக்ஸ் வர்றேன். நேரடி பிசிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, குவாண்டம் பிசிக்ஸ் வர்றேன். குவாண்டம் பிசிக்ஸ்ல மோருன்னு ஒண்ணு கிடையாது, ஹைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாம் ஒரு அசம்ப்ஷன் தான். மோருன்னா எவ்வளவுன்னு தெரியாது, லோன்னா என்னன்னு தெரியாது. What is decrease? What is maximize? What is minimized? What is maximize? What is minimized? Unknown. This result is unknown. Nobody ன்னு சொல்றாங்க. Nobody unknown. அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த குறள் எப்படி புரிஞ்சுக்கணுங்க? இழிவறிந்து உண்பான் கண் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? திங்காதரா வாய் மூடி இருக்கிறான்னு அர்த்தம். இது யார்? அறிவாளிகள் தான் செய்ய முடியும், முட்டாள்கள் செய்ய முடியாது. உணவு வெறியர்கள் செய்ய முடியாது. உணவு வெறியர்கள் உண்பான் கண் இன்பம் போல். அப்ப இன்பம் எங்க இருந்து வரும்? அப்ப நம்ம இழிவு அறிந்து அது உண்ணாமல் இருக்கும் பொழுது நமக்கு இன்பம் வரும். அப்பனா நீ தண்ணி குடிச்சிட்டு இருடா அப்படின்றதான் பொருள். அதுக்குதான் என்ன பண்ணிட்டாரு வெங்கடேஷ், என்ன பண்ணாருன்னா முதல் 2ஓட நிறுத்திடுவாரு. முதல் 2ஓட நிறுத்திட்டு மத்த விளக்கம் சொல்ல அவசியம் கிடையாது. ஓகே, அதோட கண்டினியூட்டி தானே. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வர கருத்துக்கள் இதெல்லாம். இதுதான் புத்திசாலித்தனம்ங்கிறது. நீங்க உனக்கு வசதியா இருக்கிறது பேசக்கூடாது. முதல்ல என்ன சொல்றோங்கிற மட்டும் பேசணும். அதனாலதான் இதெல்லாம் யாருக்கு தெரியாது? நாராயணனுக்கோ மற்ற வாத்தியார்கள் தமிழ் என் பொண்ணே தமிழ் ப்ரொஃபஸர்னு சொன்ன அப்புறம் ஒத்துக்க மாட்டேங்க. என் பொண்ணே தமிழ் ப்ரொஃபஸர் தான். அதனாலதான் எழுதியிருக்காங்க, ஒழுங்கா எழுதியிருக்காங்க. இனியன் போய் படிச்சுங்க எழுதியிருப்பாங்க. கற்றே இனியன் போய் படிங்க. எங்க அப்பா உணவு இல்லாமல் வாழும் கலை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு கடைசியில முடிப்பாங்க. அதெல்லாம் வெளியே வரணும். நான் சொன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நீ பிஹெச்டி பண்ணு சொல்றேன். எப்ப மனசு மாறுதுன்னு தெரியாது. என் பிள்ளைங்கிறதுக்காக அடிக்கவோ திட்டவோ முடியவே முடியாது. என் பிள்ளைங்கிறதுக்காக அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தோளுக்கு மேல போயிட்டாவே பிள்ளைங்க கிடையாது, புடலங்காய் கிடையாது. நான் நண்புதான். யாரு? தோளுக்கு மேல போட்ட பிள்ளைங்க கிடையாது, புடலங்காய். அதே மாதிரி திருக்குறள்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அது 2 லைன்ல எப்பவுமே இப்ப பாத்தீங்கன்னா அது 2 இது மாதிரி இருக்கும். நல்லதும் கெட்டதும் சேர்ந்த மாதிரி. இது செஞ்சா இது உங்களுக்கு இது சிறப்பு அப்படிதான் வரும் திருக்குறள். இன்னொரு குறள் சொல்றேன் பாருங்க. இன்னொரு நேரமாச்சு, உங்களுக்கு நேரம் இல்ல, பேசலாமா? நிறுத்திக்கலாமா? இன்னைக்கு சனிக்கிழமைங்க, எனக்கு ஃப்ரீ தான். எவ்வளவு பேச. அதனால அமெரிக்கான்னு எனக்கு பயமா இருக்கு. வேலைக்கு ஓடணும் இல்லையா? வேலை நேரத்துலதான் எனக்கு மத்த நேரத்துல ஏதாவது இமெயில் வந்துகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு சனி ஞாயிறு. இவரு கன்னடக்கார அந்த அம்மையார் காண மாட்டேங்குது. நேத்து வந்திருந்தாங்க, முந்தானத்து வந்திருந்தாங்க. அவங்க அது வந்திருந்தாங்க. சரி, பரவாயில்ல. எனக்கு என்ன, இப்ப எங்களுக்கு இப்போ நாளை காலையில ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. இப்ப எங்களுக்கு இரவு வந்துகிட்டு இருக்கு. சனி இரவு வந்தாச்சு. உங்களுக்கு சனி காலையா? உங்களுக்கு சனிக்கிழமை காலை. ஆமா, சனிக்கிழமை காலைங்க. அது என்ன, இதுல நான் விளையாட்டா பேசிட்டு ஒரு கூடுதலான செய்தி. இது என்ன கூடுதலான ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, காமத்து பால்னு ஒன்று இருக்கு. காமத்து பால்ல கொண்டு போய் சாப்பாடு உடலை விட்டு நீங்க வேணும்னு எழுதியிருப்பாரு. சாப்பாடு நீ சாப்பிட்ட. ஆமா, என்ன சொல்றாருன்னா, தலைவனும் தலைவும் எப்படி கூடன்னு ஒரு தலைவனும் தலைவையும் எப்படி கூட வேணுங்கிறதுக்கு என்ன கொண்டு வச்சிருக்காருன்னா, சாப்பாடு எப்படி உடலை விட்டு நீங்கிய பிறகு இன்பம் உண்டாகுமோ, உள்ள உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடலை விட்டு முழுமையா நீங்கிடணும். முழுமையா நீங்கிறதுக்கு அப்புறம் இன்பம் உண்டாகுமோ, அதே போல காதலை விட்டு நீங்கி தான் கூடணும். காதல் உங்களை விட்டு நீங்கி போயிடணும். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் மீண்டும் கூடுனா இன்பம் வருங்கிற மாதிரி ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. உண்டது உடலை விட்டு முழுமையாக நீங்க வேண்டும் எழுதியிருப்பாரு. எவனாச்சும் அப்படி பண்றீங்களா உலகத்துல? இல்ல, அது ஐயாவோட தத்துவம் உணவு பண்ணும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது தெளிவா எல்லா ஆன்மீகவாதிகளும் அதை சொல்லிட்டாங்க. அப்பதான் அவங்க உணவை வெறுத்துதான். அப்பதான் பிறக்கும் குழந்தையும் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா பிறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பும் பாத்தீங்கன்னா அப்பதான் உருவாகுது. உடலை விட்டு, அதாவது என்ன சொல்றேன்னா, வயிற்றுல உணவோடு உடல் கொள்ளக்கூடாதுதான். அப்படிதான் அப்ப அந்த குற்றம். அந்த குழந்தைக்கு ஏன் அப்ப ஊனம்ன்றது ஒண்ணு பிறவிலே ஏன் ஊனம்ன்ற வருது? அப்ப ஏதோ எங்கேயோ ஒரு குற்றம் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. சாராயத்தை தின்னு போட்டு வயிறு நிறைய சாராயம், இப்ப பிரியாணி தின்னு போட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு உடல் உறவு கொள்றீங்க. அமெரிக்கால உடல் உறவு கொள்றது இதுல, அமெரிக்கால உடல் உறவு கொள்ற போது என்னங்கிறீங்க? எல்லாம் சாராய தின்னு போட்டு, பன்னிக்கறி தின்னு போட்டு, ஸ்டீராய்டு போட்டு தான் பொம்பளையோட உடல் கொள்றீங்க.
உண்மைதான். இது ஐயா திருலோகச்சந்தர், அது ஐயா திருமூலர் கவிஞா எழுதுறாரு. உடலுறவு பண்ணும்போது எப்படி பண்ணணும், அப்போ உங்க மலைக்குடல்ல வந்து தங்கி இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாம பிறக்கின்ற அளவுக்கு எழுதுறாரு அவரு. அவர் அவ்வளவு டீட்டெயில் எழுதுறாரு. அதாவது எந்த பக்கம் மூச்சு பண்ணா உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், எந்த பக்கம் மூச்சு இருக்கும்போது உடலுறவு கொண்டா பெண் குழந்தை பிறக்கும் வரைக்கும் எழுதுறாரு. திருமூலர் வந்து இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்கு. நீங்க பாருங்க, வலது நாசில பண்ணா ஆண் குழந்தை, இடது நாசில பண்ணா பெண் குழந்தைன்னு கிளீனா எழுதுறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்ட் நீங்க சொல்ல உண்மைதான். அப்படின்னா அன்னப்பாதை முழு வகையாக அந்த திடக்கழிவுல இருக்கக்கூடாது. நீங்க பலரசம் சாப்பிட்டு கூட பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அது மேக்சிமம் கொண்டு போயிடும். நீங்க அன்னப்பாதையில திடக்கழிவு இருக்கக்கூடாது. என்ன மாவு சத்தோ இறைச்சி சத்தோ இருக்கக்கூடாது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சதையும் விதையும் உடல் இருக்கக்கூடாது. என்னது எது சதை உணவும் இருக்கப்படாது. நீங்க இதுல சொல்லியிருப்பாருங்க, எதுலன்னு கேட்டீங்கன்னா பக்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல. பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஊனை சுருக்கி உள்ளொலிகான்னு சொல்லியிருப்பாங்க. என்னது ஊனை சுருக்குன்னு சாப்பாட்டை சுருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, இறைச்சி சாப்பிடாதேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இறைச்சி சுருக்கிக்கும்னு அர்த்தம் இருக்கு. என்னது இறைச்சி ரெண்டு ஒரே பொருள் தான். ஊனை சுருக்குன்னு சாதாரண தாவர வகையும் சுருக்கிக்கும்னு அர்த்தம் இருக்குது, இறைச்சி சாப்பிட்றதையும் சுருக்கிக்கும்னு அர்த்தம் இருக்குது. அப்ப இந்த கருத்தெல்லாம் உட்கொள்ளும் கேட்கும் போது கருத்தறுப்பு மையமே தேவையில்லை அப்படின்னு தோணுது. தமிழ்நாட்டுல உலகத்திலேயே தேவையே இல்லை அப்படின்னு, வெறும் உடம்ப மட்டும் சுத்தம் பண்ணாவே அதான் சொல்றேன். அது இதுல சுத்தமாக இருப்ப 3 சுத்தமாகும். இதுல சினைப்பையி, சினை குழாய், கர்ப்பப்பை 3 சுத்தமாகும். பெண்களுக்கு அது சுத்தமாகும், ஆண்களுக்கான சக்தினவோ அது கூடும். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ கருத்தறுப்பு மையமே தேவையில்லையே. அதைத்தான் வெங்கடேஷ் என்ன எழுதியிருப்பாருன்னா, 7வது படியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, இனப்பெருக்கம் செய்வதோடு எப்போ இனப்பெருக்கம் நான் இனப்பெருக்கம் செய்யலாம். எப்போ 100 வயசுல இனப்பெருக்கம் செய்ய முடியும். நான் இனப்பெருக்கம் 100 வயசு 200 வயசுல இனப்பெருக்கம் செய்ய முடியும். இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைத்து வாழுதல். இதெல்லாம் இல்ல இங்க ஒருத்தர் இருந்தார், 82 வயசு இருந்தார், டாக்டர் செபி அப்படின்ட்டு. அவர் வந்து ஹெர்பலிஸ்ட். ஐயா கூட வீடியோ அமிச்சேன் திருலோகச்சந்தர். அவர் 80 வயசுல 78-80 வயசுல அவர் 4-5 குழந்தை பெற்றுக்கிட்டாரு. 20 வயசு 25 பெண்களோட உடல். அவர் என்ன பண்ணாரு, அவர் உடல்ல 1008 வியாதி இருந்தது. அவர் இந்த ஆர்னால்ட் லைகர்ட் புக்கை படிச்சுட்டு 6 மாசம் ஃபாஸ்டிங் பண்ணாரு. 260 பவுண்ட் இருந்தாரு அவரு. நான் அந்த வீடியோ அனுப்புறேன். அவர் என்ன பண்ணாரு, 220 பவுண்ட் 120 பவுண்டுக்கு போனாரு. சரி. அவர் என்ன பண்ணாரு, அவர் புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாரும் வியாதியும் கியூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மெக்சிகோ பக்கத்துல ஹொண்டுராஸ்னு ஒரு இடத்துல இருந்தாரு. அங்க இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். அதுல அந்த நீர் pH லெவல் அதிகம். அவர் என்ன சொல்லுவாரு, அங்க நேர்ல வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இயற்கையில என்ன சொன்னாருன்னா, அவர் கரிமீன் சாப்பிடுறவரு, அவருக்கு ஏகப்பட்ட வியாதி. அவர் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா ஆர்னால்ட் லைகர்ட் புக்கை படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 80 பேரை குணப்படுத்திட்டாரு. எய்ட்ஸ், லூப்பஸ் கிளியர் பண்ணி நியூயார்க்ல அவர் மேல கேஸ் போட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு வாதாடினாரு. இது வரைக்கும் அமெரிக்கா கேஸ்ல யாரும் வாதாடி ஜெயிக்கல. அவர் போய் நேர்ல போய் என்ன பண்ணிருக்காரு, இதை பாரு நான் 80 பேரை கியூர் பண்ணிருக்கேன். உன் மெடிக்கல் சிஸ்டம் பேத்தாலஜி என்ன சொல்லுது, இவனுக்கு கேன்சர் சொல்லுது. நான் அவனை கூப்பிட்டு 3 நாள் அவனோட பாடியில இருக்கிற அசிடிட்டியை வாஷ் அவுட் பண்ணி அல்கலைன் பாடியா மாத்தினேன். 3 நாள் நான் அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவர் ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. இந்த இது இருக்குல்ல, அவரோட மெயின் ஃபுட் பாத்தீங்கன்னா, அவர் கம்பெனி பேரு ஃபிக் ட்ரீ அப்படின்ட்டு. அதாவது அத்திப்பழத்துல வர அந்த அயன் சத்தோட டானிக்கு, அப்புறம் நம்ம இப்ப முருங்கைக்கீரை மாதிரி அவர் சி மாசம்னு ஒரு கடல் பாசியை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு 4-5 கொடுத்து உடம்புல இருக்க கழிவுல நீக்கிறது முதல்ல செஞ்சுட்டு அவர் 4-5 மருந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லி 80 பேரை கியூர் பண்ணி 80 பேரை கோர்ட்டு கூட்டு வந்துட்டாரு. அவர் வந்தவங்க என்ன கோர்ட்டு கூட்டு வந்துட்டாரு. 77 பேரை கூட்டு வந்தாரு. அவர் என்ன சொல்லிட்டாங்க, அவர் பேப்பரை விளம்பரம் படுத்திருந்தார் நியூயார்க்ல. நான் எல்லாருக்கும் குணப்படுத்துறேன்னு எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் அவரை டாக்டர் கூப்பிடணும். அவர் மேல என்ன கேஸ் போட்டாங்க, இவர் டாக்டர்னு சொல்லிக்கிறாரு, ஆனா சர்டிபிகேஷன் மெடிக்கல் சர்டிபிகேஷன் இல்லாம கியூர் பண்றாரு. இவர் போய் என்ன கோர்ட்ல வாதாடினாரு, இது மாதிரி நான் டாக்டர்னு சொல்லிக்கல, மத்தவங்க என்னைய டாக்டர்னு கூப்பிடுறாங்க, நான் சர்டிபிகேஷன் வாங்கல. அவர் என்ன கேட்டாரு, உங்களோட மருத்துவ தந்தை என்ன சொல்றாரு, ஹிப்போக்ரட்ஸ் தான் மருத்துவத்தோட தந்தை. அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்கேயுமே நான் கெமிக்கல் யூஸ் பண்ணி குணம் பண்ணணும்னு சொல்லல. அவரு இலத்துல ஹெர்பலை தான் நான் குணப்படுத்துறேன். அவர் தத்துவத்தை படி நான் கொடுக்குற ஹெர்பல்ல உங்களுக்கு கியூர் ஆகுது.
உங்க மெடிக்கல் சிஸ்டம் என்ன சொல்லுதோ, மெடிக்கல் டாக்டர் என்ன சொன்னாதோ அந்த ரிப்போர்ட் வந்து எல்லா 77 பேரு எய்ட்ஸ், கேன்சரு, அப்புறம் லூப்பஸ், சிக்கல் செல்னு அந்த வியாதி எல்லாம் 77 கூட்டு போய் கோர்ட் ரிசல்ட் காட்டிட்டாரு. உன் மெடிக்கல் லிஸ்ட் என்ன சொல்லுது, இவங்களை கூப்பிட்டு 77 பேர் லைனா சொல்லிட்டான். இவருக்கு நான் வியாதி இருந்தது, இப்ப எனக்கு வியாதி இல்ல, இவர் தான் குணப்படுத்துறான்னு சொன்னா பாருங்க, உன் கேஸ் டிஸ்மிஸ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு அந்த லாயரை பார்த்து, உலகத்துக்கு எல்லா வியாதிக்கும் முதல் காரணம் என்னன்னு கேட்டாரு. எல்லா 4438 வியாதிக்கும் ஒரே பிரச்சனை என்னன்னா மியூக்கஸ்னாரு. ஆமா ஆமா, அவர் கோர்ட்ல வாதாடினாரு. எல்லா வியாதிக்கும் ஒரே பிரச்சனை தான் மியூக்கஸ். அந்த மியூக்கஸ் தான் உடம்புல வந்து மூக்குல அடைச்சா சைனசைட்டிஸ், அதே நெஞ்சில பண்ணா பிராங்கைட்டிஸ், இந்த நீங்க சொல்ற எல்லா மெடிக்கல் சயின்ஸ் எல்லாமே இந்த மியூக்கஸ் அடைச்சனால வர வியாதி தான். நான் அந்த மியூக்கஸ 3 நாள்ல அவர் உடம்புல இருந்து எல்லாத்தையும் வெளியே போக்கிட்டு கழிவை நீக்கிட்டு அவரு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஹெர்பல். அப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாரு, காய்கறி பழங்களை அவர் சொல்றது ஆர்கானிக் காய்கறி பழங்களை கண்டுபிடிக்கிறாரு அவர். அப்புறம் அவர் 6 மாசம் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஊர்ல அந்த கோவக்காய் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு காயை மாத்திரம் சாப்பிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா அதுல கார்போஹைட்ரேட்டே இல்ல அந்த காயில, கோவக்காய் மாதிரி ஒரு காயை 6 மாசம் சாப்பிட்டு இருந்தாரு. ஒருத்தர் கேட்டாங்க எப்படி நீ 6 மாசம் சாப்பிடாம இருந்தானே, நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு அந்த பச்சை காய்கறி மாத்திரம் சாப்பிட்டு 6 மாசம் என் உடம்புக்கு வந்து 260 பவுன் 120 பவுன் நான் குறைச்சிட்டேன். ஒல்லியா இருப்பாரு. 80 வயசுல அவரு குழந்தை பத்துக்கிட்டாரு. 82 வயசுல அவரு கொண்டுட்டாங்க. வந்து ஒரு கான்ட்ரோ. ஆமா, என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து பெரிய பெரிய ஸ்டாருங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அவர் கருப்பரு. மைக்கேல் ஜாக்சன் போய் ட்ரீட்மெண்ட் பண்ண, மைக்கேல் ஜாக்சன் ஏகப்பட்ட மருந்து போடவும் அவர் போய் சொன்னாரு, மைக்கேல் ஜாக்சன் வந்து நீ ஏகப்பட்ட ட்ரக் எடுத்து உடம்புல இவ்வளவு பாய்சன் இருக்கு, நீ நான் சொன்னதை கேட்டா பண்ணுவேன். ஆனா அவர் கேட்கல மைக்கேல் ஜாக்சன். அவர் சொன்னாரு நான் சொன்னது கேட்கலாம் உனக்கு பண்ண முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப போகவில்லை. அவர் பேர் டாக்டர் செபி. அவர் கருப்பரு. அவர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாரு. அவர் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு சொல்லணும்னா அதாவது 30 வயசுல வந்து அவர் இம்பார்ட்டன்ட், அதாவது குழந்தை பேருக்கு தகுதி இல்லாதவங்க டாக்டர் சொன்ன சிஸ்டம். 30 வயசுல அவர் சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, உடம்புல வந்து அவ்வளவு கழிவுகள் இருக்கு. அவர் வந்து அவ்வளவு மகாஜான உருவம். அவர் 6 அடி 2 அங்குலம். அவர் 80 வயசுல அவர் 25 வயசோட பண்ணி செக்ஸ் பண்ணி குழந்தை பெற்றுட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒண்ணுமே பண்ணல. இந்த ஆர்னல்ட் டெக்கார்ட் அவர் ரெஃபர் பண்ணுவாரு நிறைய இடத்துல. அவரோட புத்தகத்தை படிச்சுதான் என் அறிவு கண்ணு திறந்தேன். அதுல இருந்து நான் அதை ஃபாலோ பண்ணேன். அவரோட புத்தகத்தை ஃபாலோ பண்ணி நான் எல்லாரையும் குணப்படுத்தினு. ஆனா அவர் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா குணமாகும். இவர் மாதிரிதான் சொல்லுவாரு, நான் கொடுக்குற மருந்துலாம் ஒண்ணும் கிடையாது, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா குணமாகும். கோர்ட்ல ப்ரூவ் பண்ணது கேஸ் இருக்குது. அந்த வீடியோ அனுப்புறேன் தெரியல உங்களுக்கு. இதுதாங்க சிஸ்டம். இதான் சிஸ்டம். எப்படி இருக்குது பன்னீர்செல்வம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு உங்களுக்கு பேசி, முடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம். 5:23 5:25 முடிச்சுக்கலாம். ஓகே, மூச்சு தான் வாங்குது, வேற ஒண்ணு. மூச்சு வாங்கும். குறைஞ்சிருக்கா? அதாவது முன்னத்துக்கு உட்காந்துருந்தாக்க இந்த இடுப்பு வளையுதுல, வளையும் போது அப்பதான் மூச்சு வாங்குது. அத படுத்தா ஒண்ணும் பண்றது இல்ல இல்லையா? படுத்தா நின்னாக்க உட்காந்து இருந்தா ரொம்ப நேரம் வாங்காது, கொஞ்ச நேரம் நல்லா ஆயிரும். அப்ப ஏதோ உள்ள வந்து ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இன்னும் வந்து புடிமான விடல, இன்னும் புடிமான விடல. அந்த சளி இன்னும் இருக்கு. சளி அது அடப்பு, அது புரியுது. சளிதான், சளியும் நச்சுத்தன்மையும் அந்த அடப்பு, அதை கரைச்சி வெளியெடுக்க வேண்டியதுதான். அந்த காய்கறி மட்டும் வேக வைத்த காய்கறி மட்டும், அதான் வேகத்த காய்கறி தான் சாப்பிடுறீங்க. 40 மணி நேரம் போடுங்க பாப்போம். இந்த கையை தூக்குங்க, கையே இடது கை வலது கை. முடியல. இந்த லெவல் இப்படியே தான் இருக்கு. இந்த 10 நாள் இப்படிதான் இருக்கு இல்லையா? 20 நாளா அப்படிதான். ஆனா வலிக்குதான் கேக்குறேன். தண்ணி கொஞ்சம் வெளியாகி குறைஞ்சிக்கிட்டே வருது. அது நாற்றம் போயிடுச்சு. வாய் நாத்தம், மூக்கு நாத்தம், அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா அந்த வலி இருக்கு. அந்த இதுக்கு மேல தூக்க முடியல, வலி இருக்கு. இந்த கையா பிச்சு கையா? வலி இல்ல, தூக்க முடியாது. பிந்திருந்தே தூக்க முடியாது. அந்த தூக்க வைக்கணுங்கிறது என்னுடைய இலக்கு, புரியுதா? அது வந்து கொஞ்சம் கழிவுலாம் போனாதான் முடியும்னு நினைக்கிறேன். உடம்புல உள்ள கழிவு அதுதாங்க என்னுடைய உச்சகட்டமே அதுதான். உங்க கைய மேல தூக்கி வைக்கிறது என்னுடைய இலக்கு, அதான் விஷயமே. அதுதான் அடிக்கடி கை தூக்குங்கிறது. ஆனா வலி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல வலி இருக்குன்னு சொல்லி இப்ப வலி இல்லை, அதுதான் பிரச்சனை.
முதல்ல வலி இருக்கும். இப்ப வலி இருக்குதா? இல்ல இல்ல. வலி வந்தாலும் உடனே நல்லா ஆயிடுது. ஓ, முன்னைக்கு கை தூக்கும் போது மிண்டல் வலி இருந்துட்டு, மிண்டல் ஆரம்பத்துல வலி இருந்துட்டு சொல்றீங்க. வலி 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 பெயின். இந்த கை வந்து வேக்யூம் பண்ணும்போது ரூம்லாம் சுத்தம் பண்ண வேக்யூம் பண்ண கல்யாணம் முடி வந்துருச்சு. ஏன்னா சாப்பிடாம இருந்து வேக்யூம் பண்றல படுத்தா காலையில எழுந்திரிச்சா வலியெல்லாம் காணாம போச்சு. அட, மருந்து மாத்திரை எதுவும் போடல? மருந்து மாத்திரை எதுவும் போடல? அது மருந்து மாத்திரையில நன்மை இல்ல. தண்ணி மருந்து தானே குடிச்சிட்டு இருந்தேன். அது கரெக்ட், அது கரெக்ட். மருந்து நல்ல வேலை, மருந்து மாத்திரை கிடையாது, ஒன்றும் கிடையாது. லேசான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது வழியில் ஒரு தடவை தூங்கி இருக்காரு. ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் ஒரு தடவை தூங்கி இருக்காரு, 18 மணி நேரம் தூங்கி இருக்காரு ஒரு தடவை. இப்ப தூக்கமெல்லாம் ஓரளவுக்கு வருது இல்லையா? தூக்கமெல்லாம் இப்ப சமயத்துல ராத்திரி தூக்கம் வர மாட்டேதியா? அப்ப இப்ப குறைஞ்சிருக்கு. தூக்கம் வர மாட்டேது. 2 மணி வரைக்கும் வர மாட்டேது. அப்ப என்ன பண்றீங்கன்னா புத்தகத்தை படிங்க. அப்படி வரலீன்னா புத்தகத்தை எடுத்து படிங்க. வெங்கடேசன் புத்தகத்தை எடுத்து படிங்க, சரியா? அந்த படிச்சுட்டு வாங்க. அது நல்ல செய்திகள். அந்த தூக்கம் வரலைன்னா நேரடியாக பயிற்சிக்கு போயிருங்க. அதாவது நீங்க தூக்கம் வரலைன்னா சுவாச பயிற்சி சும்மா அப்படி உட்காந்துட்டு 2 தடவை 1 நிமிஷம் 2 நிமிஷம் சுவாச பயிற்சி பண்ணிட்டு உடனே இந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துங்க. அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துங்க. அதாவது என்ன பண்றீங்கன்னா தூக்கம் வர்ற வரைக்கும் படிங்க. என்னது? தூக்கம் வர வரைக்கும் படிக்கணும். அது தூக்கம் வர அப்படியே பண்ண அப்படி பண்ணுங்க. சும்மா மட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து மறுபடியும் என்ன பண்ண சுறுசுறுப்பு உண்டாக்கணும். மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னு எதுக்கு படிக்க சொல்லணும்னா மீண்டும் மூளைக்கு படிக்கிற அளவு படிச்சு வரப்போறோம். அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா மீண்டும் மறுகட்டமைப்பு பண்ணி கொடுத்து உங்களை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும். அததான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, நீ உடலை விட்டு உயிர் பிரியற வரைக்கும் படித்து கொண்டே இருந்து எழுதுவார். ஒரு குறள் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு குறள், அதாவது யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணுறவன், யாதானும் நாடாமால் ஊறாமால் எண்ணுருவன் சாந்துணையும் கல்லாதவாறு உடலை விட்டு உயிர் பிரிகின்ற வரைக்கும் நீ கற்றுக்கொண்டே இருப்பாரு. என்னது? கற்றுக்கொண்டே இருப்பாரு. 2 வகையில் இருக்குது. கற்றுக்கொள்வது 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு வந்து புத்தகத்தை படிக்கிறது கற்றல் தான், செய்து பார்க்கறதும் கற்றல் தான். 2 ஒரே பொருள் தான். வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன், சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன், சமையல் பண்ண கத்துக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? கத்துக்கிட்டேன்னா செஞ்சு பார்த்துட்டேன்னு அர்த்தம். கற்றல்னாவே செய்து பார்த்தல் அர்த்தம். நம்ம தமிழருடைய மரபே வந்து செய்து பார்த்து கண்டுபிடித்தல். என்னது? செய்து பார்த்து கண்டுபிடித்தல். அதுக்கு பேரு தான் செய்முறை கல்வின்னு பேரு. அதுதான் குருகுல கல்வின்னு பேரு. இது வந்து சாதி கல்வி முறை கிடையாது. இவனுக்கு சொல்றதெல்லாம் சாதிய கல்வி முறை, மத கல்வி முறை. இது இன்னும் நம்ம ஆளுகளுக்கு புரியல. இது வந்து குருகுல கல்வினாவே செய்முறை கல்வின்னு பேரு. குருகுல கல்வினாவே செய்முறை கல்வி. இது ஜிடி நாயுடு சொன்னாரு, இந்த தியரி படிக்கிறதுல ஓரமா நிறுத்துங்க, இன்ஜினியரிங்கு இந்த 5 வருஷமே தேவையில்லை. தமிழ்நாட்டுல முதல் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தவரை தமிழ்நாட்டுல ஜிடி நாயுடு தான். அதேமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்ததே யாருன்னா ஜிடி நாயுடு தான். வெள்ளைக்காரன் தான் திறந்தே வச்சான். பிரிட்டிஷ்காரன் தான் திறந்தே வச்சான். அதுக்கு பேரு ஹோப் காலேஜ்னு பேரு. ஹோப் காலேஜ். அவன் பேரு ஹோப்னு நினைக்கிறேன். அவன் பேர் வச்சு அவர் தான் பிரின்சிபலே. அவரு தான். யாரு? ஜிடி நாயுடு. பள்ளிக்கூடம் போகாத, பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, அத்தனை அறிவு. அவர் தான் சொன்னார், இந்த படிப்பே தேவையில்லை, 4 வருஷம் தியரி படிக்க வேண்டாம், 4 வருஷம் போதுனார். 4 வருஷமோ 3 வருஷம் போதுன்னு சொன்னா யாரும் ஏத்துக்கல. அதனால 1 வருஷம் படிச்சா போது, மிச்சம் 3 வருஷம் செய்முறை கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. எவனுமே கேட்கல. என்னது? சிலபஸ் படிச்சா நாசமா போயிட்டானுங்க. சிலபஸ் வெள்ளைக்காரன் பண்ண சதி இந்தியாவே சாபக்கேடா மாத்துறது. வெள்ளைக்காரன் பண்ண சதி. அவன் குமாஸ்தா கல்வி இறுக்கி பிடிச்சிட்டான். குமாஸ்தா கல்வியை தவிர இந்தியர்கள் எவனும் படிக்க கூடாதுறானே அப்படின்னு தெளிவா இருந்தங்காட்டி அதனாலதான் இந்தியா இன்னைக்கு முன்னேறவே இல்லை. அதனாலதான் எந்த கண்டுபிடிப்பு இங்க வரவே இல்லை. நல்ல வேலை சரசிவராமன் தான் கொஞ்சம் அதே பண்ணி, அது லைட்டில் கண்டுபிடிச்சங்காட்டி ஆச்சு. லைட்டு வெளிச்சத்தில் கண்டுபிடிச்சங்காட்டி ஒன்றும் பண்ணல. அது குவாண்டத்தில் போயிருது. வெளிச்சம்னு வந்து குவாண்டத்தில் போயிடாது. இந்த கிளாசிக்கல் அவர் பண்ணல. குவாண்டத்தில் லைட்டை பார்த்து கண்டுபிடிச்சு கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தியரி எல்லாம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த தியரி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கு. சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த குரல் கேட்டீங்களா? அதுதான் அந்த காமத்து பால்ல பார்த்தீங்கன்னா உண்டது, அதாவது உணலிலும் உண்டது அறல் இனிது, உணலிலும் உண்டல் அறலினது, காமம் புணர்தலில் நீங்கின் பிரிதுன்னு எழுதுவார். போட்டு பாருங்க, வருதா? இன்னொரு சொல்லுங்க. உணலிலும் உண்டல் அறல் இனிது.
உணலினும் உண்டல் அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. உணலினும் உண்பதை காட்டிலும் உணலினும் உண்டல் அறல் இனிது, உடலை விட்டு நீங்கிய பிறகு தலைவியை கூட வேண்டும் எழுதியிருப்பார். உணவு வந்து வயிற்றுல இருக்கப்படாது அப்படிம்பாரு. உணலிலும் உண்டல் அறல் இனிது அப்படியே போடுங்களே. உணலிலும் உண்டல் அறல் இனிது என்ன சொல்றாரு? உரை படிக்காதீங்க, உரை தப்பு, தலைப்பு மட்டும். உணலினும் உண்டது அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. அப்ப உணவு வந்து உடலை விட்டு நீங்கினால் இனிமைங்கிறாரு. நீ அப்படி யாரையும் உலகத்துல கிடையாது, எல்லா யோகிகள் மட்டும் செய்வாங்க. புரியுதா? சாப்பிட்டது வயிற்று உணவு வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்று விட்டு போயிடணும். அப்ப எப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண உணவு சாப்பிட்டா 24 மணி நேரம் ஆகுங்கிறான். ஆனால் கீரை சாப்பிட்டீங்கன்னா 4 மணி நேரத்துல வெளியே போயிடும். கீரை சாப்பிட்டீங்கன்னா நன்கு சுத்தமான குடல். கீரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல வெளியே போயிடும். அது போனத சுத்தமான குடல்னு பேரு. கீரை சாப்பிட்டாவோ காய் சாப்பிட்டா 4 மணி நேரத்துல வெளியே போயிடணும். 4 மணி நேரத்துல வெளியே போயிடணும். இப்ப சாதாரண உணவுல இந்த மாவு மாதிரி சாப்பிட்றோம் பாருங்க, இட்லி மாதிரி தோசை மாதிரி சாப்பிடறவனுக்கு 24 மணி நேரம் ஆகும். உள்ள அழுகி நாற்ற மெழும்பிதான் வெளியே வரும். கீரை சாப்பிட்டா நாத்தம் வராது. கீரை சாப்பிட்டா ஏன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறது இல்லை, ஃபெர்மெண்டேஷன் கிடையாது. என்னது 98 விழுக்கிற ஃபெர்மெண்டேஷன் நடக்காது. அதாவது ஆக்சிடேஷன் வேற, ஃபெர்மெண்டேஷன் வேற. ஃபெர்மெண்டேஷன் நடக்காது, அப்படியே முழுசா வெளிவிடியாந்துரும், விஷத்தை கூட்டிட்டு வெளியே. அதனாலதான் டாக்டர் அர்னால்ட் லெக்ராண்ட் கண்டுபிடிச்சாரு. அதையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த 942வது குறள்ல வந்து அருந்துவதுன்னு என்ன போட்டாரு, சாப்பிடுறதுன்னு போட்டார். உண்மையாலுமே அருந்துவதுக்கு பல பொருள் இருக்குது. அருந்துதல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அருந்துதல்லாம் லட்டு திங்கறதுக்கும் பேரு அருந்துதல் தான். லட்டு தின்னால் அருந்துதல் தான். தண்ணீர் குடித்தாலும் அருந்துதல் தான். சாப்பிடுறதுக்கு ஒரு அருந்துதல் தான் சொல்றாங்க. தண்ணி சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்ப இதுல எங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னா இந்த நீரை அருந்தினால்தான் எதுவும் செலுத்தாது. இப்ப நான் டீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் டீ குடிக்கிறேன். டீல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், சுக்ரோஸ் எல்லா இடமும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரெண்டுமே பியூர் வாட்டர். இந்த பியூர் வாட்டர் குடிச்சுன்னா என்ன ஆகுன்னா, பியூர் வாட்டர் எப்படி துணியை அழுக்கு நீக்குதோ, பியூர் வாட்டர்ல துணி துவைக்க முடியும். சுத்தமான தான் துணி துவைக்க முடியும். மழை நீர்ல தாங்க, சுத்தமான மழை நீர்ல தாங்க துணி துவைக்க முடியும். உப்பு இல்லாத, கடுமையான விஷம் இல்லாத, அதே தான் சொல்றேன். அப்ப எப்படி தூய்மையான தண்ணீரை துணி துவைக்கிற மாதிரி தூய்மையான தண்ணீரை வைத்துக் கொண்டுதான் பசி தாகத்தையும் கட்டுப்படுத்தணும், உடம்புக்கு எல்லாத்தையும் கரைச்சி வெளியெடுக்கணும். அதாவது நீங்க உணவுப்பாதை சுத்தம் பண்றது 2 நாள்ல 3 நாள் சுத்தமாயிரும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற பழைய மருந்து மாவு சேர்த்து கொழுப்பையும் கரைச்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மாத கணக்கில் நீர் பயிற்சி செய்து கரைத்து எடுத்த பிறகுதான் சுத்த தேகம் ஏற்படும். நீங்க தண்ணி குடிக்கிறது விட்டு போட்டு பழம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே நின்று போய் கிடக்கும். அதே அசிடிட்டியா மாறிடும். பழமே தின்றுறீங்கன்னா அவ்வளவுதான், அதுவும் புளிச்சு போயிடும். என்னது அப்புறம் சுதந்திரமே கிடைக்காது. என்னன்னா கடைசியில பழம் தின்னு வெறுத்து போய் செத்து. ஐயா ஒரு கேள்விங்கயா, இதுல பீட்ரூட் கேரட் ஜூஸ் போட்டு குடிக்கலாமா அப்படின்ற கேள்வி வருது. அது அகத்தொய்மை தான் நடக்கும். நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட அது வந்து ஏபிசி ஜூஸ் சொல்றாங்க. அந்த ஆப்பிள விட்டுட்டு வெறும் இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கு ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் அந்த ஏபிசி இதெல்லாம் நம்ம கணக்கே தேவையில்லை. அது வயிற்றுல இருக்கிற விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காய்ச்சாறு சாப்பிட்டா போதுமா, நெல்லிக்காயோ போதுமா, இதுதான் அந்த ஏபிசி ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் ஹம்பக்கு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா. ஆப்பிள், பீனா பீட்ரூட், சீனா கேரட். இப்ப ஆப்பிள் சாப்பிட வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் என்னன்னா, இது ஏழைக்கு தகுந்த மாதிரி நாங்க வைத்தியம் பாக்குறோம். என்னது, நாங்க வந்து சாதாரண கடைக்கோடு இருக்கிற பிச்சைக்கார கோமணம் கட்டுறது கூட மருத்துவம் இல்லாத அளவுக்கு நாங்க வைத்தியம் பாக்குறோம். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அவன் தான் எங்களுக்கு கடைசி இலக்கு. என்னது, ஆமா, அவனுக்கும் போய் கொண்டு போய் சேரணும்ன்றது. என்ன சொல்ல, தண்ணீரும் கீரையும் போதுங்கிறான். இதுக்கு மேல என்ன? புரியுது. நீங்க சாப்பிடல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது உங்க வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஜாலியா இருக்கிறீங்க. அது நம்ம பத்தி பிரச்சனை. நீங்க அங்க உட்காந்துருக்கிறீங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் கடைக்கு போவீங்க, நல்ல மாலுக்கு போவீங்க, 1 கிலோ ஆப்பிள் வாங்கறதுக்கு கார் எடுத்துட்டு போவீங்க. அதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் சொல்லி காய்கறி கடைக்கு போய் கீரை வாங்கி சாப்பிட சொல்லுவோம். நீங்க 1 கிலோ ஆப்பிள் வாங்கறதுக்கு கார்ல போவீங்க. அது உங்க சௌகரியம். அதெல்லாம் எங்க ஊர்ல அப்படித்தான். பெரிய பெரிய பணக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 500 ரூபாய் செலவு பண்ணி டீசல் அடிச்சுட்டு போவாங்க. என்னது, 2 இட்லி அவங்க வீட்டு மச்சான் வீட்டுல சாப்பிட்றதுக்கு கார்ல 10 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுட்டு போவாங்க. முழு முண்டங்களை
பேசாம வாட்ஸ்அப்ல நல்லாருன்னு போட வேண்டியதானே. 2 இட்லி என்னடா விலைன்னா 10 ரூபா, என்னடா செலவு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு வருவானுங்க. இவனுங்க என்ன பண்றது? இவனுங்க இந்த நாடு அழியாம என்ன பண்ணும்? ஆடம்பரத்துக்கு போயாச்சு ஒன்றும் பண்ண முடியும். இதே எப்படின்னா அப்புறம் அமெரிக்கா, லண்டன், அப்புறம் பிரான்ஸ்ல சொல்லவே வேணும். கூத்தடிச்சே நாசமா போறதான். அவங்க யாருமே கூத்தடிச்சே நாசமா போறது. அவங்களுக்கு சிந்திக்கவே முடியாதுங்க ஐயா. அவங்கெல்லாம் முடியாது. அது அவ்வளவுதான். சரிங்களா? யோசனை பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஓகேங்க. நன்றி.